भक्तगिरीश्वर सीताराम भगत जन प्रिय सीताराम जानकी रमणा सीताराम जय जय राघव सीताराम नम्बूदगणादिसेविदं कवित्तजम्बूफलसारभक्षितम् उमासुदं सोगविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீங்களும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையான் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் இரண்டெழுத்தினால். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்கு ஆக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னவரும் எம் பண்கண்டளவில் பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் வெண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும், விளம்பின் உன்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ சகலகலாவல்லியே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார ஜெய குரு ராய் சச்சிதானந்த குரு சத்குரு யோகிராம் சுரத்குமார் திருவடிகளே சரணம். கைகேயியானவள் தசரத சக்கரவர்த்தியிடம் வரத்தை கேட்டு பரதன் நாட்டை ஆள வேண்டும், ராமன் கானகம் நோக்கி செல்ல வேண்டும் என்று கேட்டபொழுது எவ்வளவோ கெஞ்சி தசரத சக்கரவர்த்தி மான அபிமானங்களை விட்டு அவளை பணிந்து, என் உயிர் உனக்கு அபயம், ராமனை நீ கானகம் செல்ல சொல்லாது மற்றைய வரம் கேள், மற்றைய வரம் தந்தேன், உன்மகன் ஆழ்வான், நீ இனிது ஆழ்வாய் என்று அவர் எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் தந்த முன்னே வரத்தை கொடுத்துவிட்டு பின்னே வருந்துவது அரசர்க்கு அழகன்று, கேட்ட வரம் தராவிட்டால் என்னுடைய உயிரை மாய்த்து விடுவேன் அப்படி என்று சொல்லி மிக உறுதியாக வன்மத்தோடு அவள் கேட்ட காரணத்தினால் அப்பொழுது தசரத சக்கரவர்த்திக்கு உடலை விட்டு உயிர் பிரிந்தது போல தவித்தார். தந்தேன் தந்தேன், என் மகன் வனம் ஆள வரம் தந்தேன், நானும் உயிர் தரித்து இருக்காமல் உயிரை நீக்கி வானகம் போவேன், நீயும் உன் மகனும் இந்த உலகம் உள்ளளவும் பெரிய பழியாகிய வெள்ளத்தை கடக்க மாட்டீர்கள் என்று கூறி மயங்கி கிடந்தான். எண்ணிய காரியம் இனிதே நிறைவேறிவிட்டது, இனி பரதன் நாட்டை ஆளப்போகிறான் என்று சொல்லி நிம்மதி அடைந்த கைகேயானவள் எந்தவித கவலையும் இல்லாமல் நிம்மதியாக அயர்ந்து தூங்கினாள்.
இரவு பொழுது மெல்ல கழிந்து பொழுது புலர ஆரம்பித்தது. எங்கும் மக்களின் ஆரவாரம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ராமபிரானுடைய முடிசூட்டு விழா. சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரானுக்கு முடிசூட்டும் விழா என்று சொன்னவுடனே எங்கும் மக்களின் ஆரவாரம், எங்கும் கோலாகலமாக மக்கள் குதூகலித்தார்கள். ஆடவர்களும் பெண்களும் அழகுக்கு அழகு சேர்த்து எல்லோரும் புத்தாடைகள் கட்டி புது பொலிவுடனே எல்லோரும் அந்த பட்டாபிஷேக விழா நடக்கின்ற அந்த மாளிகைக்கு அரங்கத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். வேதியர்கள் ஒரு பக்கம் வேதம் ஓதுகிறார்கள். மற்றும் அவர்கள் தவிர வீரர்கள், சிற்றரசர்கள், வேற்று நாட்டவர்கள், இது மாதிரி அரச பெருமக்களெல்லாம் அங்கு வருகின்றார்கள். மயில் கூட்டம் போலவும் தேனீக்கள் போலவும் பெண்களெல்லாம் சாறை சாறையாக முன்னணிக்கு வருகிறார்கள். முடிசூட்டு விழா மண்டபம் நிறைந்தது. ஒரு இடம் கூட காலி இல்லை. எள்ளை போட்டால் எள் கீழே விழாது. அது மாதிரி பூரணமாக நிறைந்திருக்கிறார்கள். முடிசூட்டு விழாவுக்கான நேரம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. இன்னும் ராமபிரானையும் தசரத சக்கரவர்த்தியையும் காணவில்லை. ஆகவே வசிஷ்டர் குலகுருவானவர் வசிஷ்டர் சுமந்திரரை அனுப்பி மன்னனையும் ராமனையும் அழைத்து வர சொன்னார். சுமந்திரன் ஒரு சிறந்த அறிவுடை அமைச்சர். 8 அமைச்சர்கள் உண்டு. அதில் சிறப்புக்கு உரியவர் சுமந்திரன். அவர் உடனே அந்த தசரத சக்கரவர்த்தியும் ஸ்ரீ ராமபிரானையும் அழைப்பதற்காக அவர் செல்கிறார். சுமந்திரனுக்கு தெரியும், மன்னன் கைகையினுடைய மாளிகையிலே இருப்பார். ஆகவே அங்கு நாம் போவோம் என்று சொல்லி அங்கு சுமந்திரன் நேராக அந்த கைகையினுடைய மாளிகைக்கு வருகிறார். அங்கு சென்று பார்த்தால் கைகையானவள் அங்கே சுமந்திரரை எதிர்பார்த்து இருந்தது போல அங்கு காத்திருக்கிறாள். பொழுது விடிந்து விட்டது. ராமனை காட்டிற்கு அனுப்ப வேண்டும். பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும். இவரோ இங்கு மயங்கி கிடக்கிறார். அங்கு ராமனுக்குள்ள பட்டாபிஷேக நிகழ்ச்சிகள் நடந்துவிடக்கூடாதே, எப்படி தடுப்பது என்ற நோக்கத்திலே கைகையானவள் காத்திருக்கிறாள். அந்த நேரத்தில் சுமந்திரர் வருவதை கண்டவுடனே அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது. உடனே சுமந்திரரை அழைத்து சொல்லுகிறாள், ராமனை சீக்கிரமாக என்னை பார்க்க வர சொல்லுங்கள், அப்படி என்று கட்டளையிடுகிறாள். சுமந்திரரோ தசரத சக்கரவர்த்தியும் ராமனையும் அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார். ஆனால் கைகேயி அப்படி சொன்னவுடனே, சரி ராமனை அழைத்து வருவோம், ஏதோ கைகேயி தேவி பார்க்க வேண்டும் போலும் என்று சீக்கிரமாக அவர் ராமனுடைய அரண்மனைக்கு போகிறார். அரண்மனைக்கு சென்று ராமபிரானிடம் சொல்லுவார், உங்களுடைய சிற்றன்னை கைகேயி தேவியார் உங்களை அழைக்கிறார்கள், விரைவாக நீங்கள் போக வேண்டுமாம் என்று சொன்னவுடனே ராமன் அந்த தாய் வார்த்தைக்கு மறுவார்த்தை கிடையாது. அதனால் உடனடியாக புறப்பட்டு கைகையினுடைய அரண்மனைக்கு வருகிறார். வந்தவர் கைகையை பார்த்து அப்படியே இரு கைகளையும் கூப்பி வணங்கி தரைமிசை வீழ்ந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்கிறார். செய்து அவருடைய அந்த மேலாடை தரையிலே விழுந்து விடாமல் கையிலே போட்டுவிட்டு கைகூப்பி நிற்கிறார். அப்படி இவர் வணக்கத்தோடு தாயை வணங்கி நிற்கிறாள். ஆனால் அந்த கைகேயி வஞ்சத்தை அல்லவா நெஞ்சகத்தில் வைத்திருக்கிறாள்.
ஆகவே கல் போன்ற உள்ளத்தோடு அந்த ராமபிரானை பார்க்கிறாள். ராமபிரான் வந்தவர் அந்த தாய் சிற்றன்னையாகிய கைகையை பார்த்தவுடனே தன்னை சென்னி மண் உற வணங்கி, அதாவது பூமியிலுடைய மண்ணானது உடம்பு முழுவதும் படும்படியாக ராமபிரான் விழுந்து வணங்குகிறார். சுந்தர தடக்கை தாளை மடக்கு துவண்டு நின்றான். அப்படியே கூனி குறுகி நின்று, என்ன அம்மா வளைத்தது என்ன என்று அப்படி கேட்டு நிற்கிறார் ராமபிரான். எதை மாதிரி என்று சொன்னால், அந்தி வந்து அடைந்த தாயை கண்ட ஆண்கன்றின் அண்ணான். காலை பொழுதிலே மேய்ச்சலுக்கு சென்ற பசுவானது மாலை நேரத்திலே வீடு வரும். அப்பொழுது கொட்டிலே கன்றினை கட்டி வைத்திருப்பார்கள் அல்லது அடைத்து வைத்திருப்பார்கள். அந்த மாலை நேரத்தில் தாய் வருவதற்காக எதிர்பார்த்தே அந்த கன்று இருக்கும். அது மாதிரி தாயை கண்டவுடனே ராமபிரானுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. உடனே அந்த கொடிய மனம் படைத்த அந்த கைகேயி, தன் மனத்தை வஞ்சகத்திலே ஆழ்த்தி கொண்ட அந்த கைகேயி, நின்றவன் தன்னை நோக்கி இரும்பினால் இயன்ற நெஞ்சின், அவளுடைய நெஞ்சம் இப்பொழுது இரும்பினால் செய்யப்பட்டிருக்கிறதா என்று சொல்லக்கூடிய அளவிலே இரும்பினால் இயன்ற நெஞ்சின் கொன்று உழல் கூற்று என்னும் பெயரின்றி கொடுமை பூண்டாள். உயிர்களை எல்லாம் கொல்லக்கூடிய யமன் என்றால் எல்லோருக்கும் பயம். அந்த யமன் வந்தால் எப்படி இருக்குமோ, ஆனால் இவளுக்கு கூற்றுவன் என்ற பெயர் இல்லை. கூற்றம் என்னும் பெயர் இன்றி, அந்த பெயர் மட்டும்தான் இல்லை, யமன் என்ற பெயர் மட்டும் இந்த கைகைக்கு இல்லை. ஆனால் கூற்றம் என்னும் பெயர் இன்றி கொடுமை பூண்டாள். முழுக்க யமனைப் போல அவள் நிற்கிறாள். இன்று எனக்கு உணர்தல் ஆவது ஏயதே என்னின், உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும், ஒரு செய்தி சொல்ல வேண்டும். என்ன என்று சொன்னால், ஒன்று உனக்கு உந்தை மைந்த உரைப்பது ஓர் உரை உண்டு என்றாள். உனக்கு தந்தை உனக்கு சொல்லுவதற்காக ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். உனக்கு சொல்ல வேண்டிய கருத்தை உரையை அவர் சொல்லி இருக்கிறார். அதை நான் உனக்கு சொல்லுகின்றேன். உடனே, அம்மா, மன்னர் என்ன கட்டளையிட்டார், தந்தை என்ன கட்டளையிட்டார், அதை எனக்கு சொல்லுங்கள் அப்படி என்று பணிவோடு கேட்கிறார். அப்படி கேட்டவர் சொல்லுகிறார், அப்பா சொன்னால் என்ன, நீங்கள் சொன்னால் என்ன, அப்பா சொல்வது போல தான் நீங்கள் சொன்னாலே போதுமே. எந்தையே ஏவ, என் தந்தை உங்களுக்கு சொல்ல நீரே உரை செய்ய, நீங்கள் அதை என்னிடம் சொல்வதற்கு அப்படி இருக்கும் என்று சொன்னால், ஈயைவது உண்டேல் உய்ந்தனன், நான் ரொம்ப பாக்கியம் செய்தவன். என் தந்தை ஒரு கருத்தை சொல்லி அதை நீங்கள் எனக்கு சொல்கிறீர்கள் என்று சொன்னால், நான் உய்ந்தனன் அடியேன், என்னின் பிறந்தவர் உளரோவாளி, என்னைப் போல சிறப்புக்குரியவர்கள் யார் உண்டு, சொல்லுங்கள், தாராளமாக சொல்லுங்கள். வந்தது என் தவத்தினாய வருபயன் மற்ற ஒன்று உண்டோ, இதைவிட வேறான தவத்தில் பெரியது வேறு உண்டுமோ? அப்பாவும் சொல்லி அம்மாவும் அதை எனக்கு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், எனக்கு நீங்கள் தான் எல்லாமே, தந்தையும் தாயும் நீங்கள் தான். ஆகவே நான் தலை வணங்குகின்றேன், எனக்கு சொல்லுங்கள் அப்படி என்று சொல்லி அந்த ராமபிரான் பணிவோடு கேட்கிறார். இவள் என்ன சொல்லப் போகிறாள் அது தெரியாது அவருக்கு. ஆனால் உன் தந்தை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி செய்தியை சொல்ல போகும்போது, அவர் தந்தையும் தாயும் நீரே, நீர்தான் எனக்கு தந்தையும் தாயும் நீரே, தலை நின்றேன், உங்கள் வார்த்தையை அப்படியே நான் கேட்டு நடப்பேன். பணிமின் என்றான், எனக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுங்கள் என்றான். உடனே அந்த தாயானவள் இரும்பு நெஞ்சம் என்று முன்னால் சொன்னார். கூற்றுவன் என்ற பெயர் இல்லாமல்
அப்படி நிற்கிறாள். உண்மையிலே யமன் வந்தது போல. அவள் சொல்லுவாள், பரதன் நாட்டை ஆள. பரதன் என்ன செய்ய வேண்டும்? பரதன் நாட்டை ஆள நீ 14 ஆண்டு காடு உறைதலே மன்னனிட்ட ஆணை என்றாள். மன்னனிட்ட கட்டளை எது? 16 ஆண்டுகள் நீ எங்கே இருக்கணும்? எங்கே இருக்கணும்? காட்டில் இருக்கணும். அப்படி என்று சொன்னாள். ஆழி சூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆள. அந்த கடல் சூழ்ந்த இந்த உலகம் இருக்கிறதல்லவா, இந்த கோசல நாடு கேட்குதா? பரதனே ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூலிவங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். என்ன சொல்ல? அரசன் தான் சொல்லியிருக்கிறான், நான் சொல்லலைங்கிறா. அரசன் என்றான். என்ன என்றாள்? ஆழிசூழ் உலகமெல்லாம், இந்த உலகம் முழுவதும் பரதனே ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி, அதாவது யாரும் தாங்கற்கு அறிய ஜடாமுடி தரித்து, என்ன 7 14 ஆண்டுகள் பூலிவங்கானம் நன்னி, அதாவது கொடிய வனத்தில் சென்று புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். அரசன் தான் இந்த கட்டளை இட்டிருக்கிறான்ப்போ, அதை நான் சொல்கிறேன். உடனே ராமனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதெல்லாம் நமக்கு உரிய ஒரு பாடம். அதாவது நமக்கு ஒரு சின்ன ஒரு இடையூறு ஒரு ஆள் பேசிட்டாலே தாங்க முடியல. ஒரு ஆள் ஒன்று நமக்கு தர வேண்டியது தராட்டாலே நமக்கு பொங்கிடுது இல்லையா? அல்லது ஒரு ஒரு செய்தி நமக்கு ஒரு ஏதாவது ஒன்று சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட, பெரிய விஷயம் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்மளால் என்ன செய்ய முடியலை? தாங்க முடியலை. ஒப்பாரி வைக்கிறோம், சத்தம் போடுறோம், கோவப்படுறோம் இல்லையா? அப்படியெல்லாம் இருக்குது. இதுதான் பாடம். நாளைக்கு பட்டாபிஷேகம்னு ராமனுக்கு சொல்லியிருக்குது. ராமனுக்கு வசிஷ்டர் நல்ல புத்திகளையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு இல்லையா? எப்படி இருக்கணும், என்ன மாதிரி நடக்கணும்னு. காலை பொழுது இன்னும் ஒரு 4 மணி நேரம் கழிஞ்சால் பட்டாபிஷேகம். அது காலை பொழுது ஆச்சு, இன்னும் 1 மணிக்கூரில் பட்டாபிஷேகம். அந்த நேரத்தில் என்ன செய்ய, நீ காட்டுக்கு போனோம், என்ன எதுக்கு ஏன் என்ன கேட்கல பாருங்கள். நீ காட்டுக்கு போனோம், அப்போது 14 ஆண்டு கழித்து தான் நீ நாட்டுக்கே வரணும். பரதனுக்கு தான் முடிசூட்டு. பரதனே ஆள. ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள. அவன்தான் ஆளணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய கெட்டிக்காரங்களாக இருந்தாலும் என்ன ஆயிரும்? கஷ்டம் ஆயிரும். வெளியே சொல்ல முடியாட்டும் வாய்க்குள்ள முனங்கோவ, இல்லாட்டு முகத்தை திருப்புவோவ. என்ன சிலருக்கு கோவம் தான், முகத்தை பார்க்க முடியாது. என்ன இந்த எள்ளு போட்டால் எள்ளு பொரிஞ்சிடம்பாவில்ல, அப்படிதான். என்ன பாருங்கள். அதனால் உடனே அந்த ராமன் எப்படி இருந்தான், இது நமக்கு பெரிய பாடம். வாழ்நாள் முழுதும் நம்ம இந்த பாடத்தை படித்து நமக்கு ஏதாவது ஒரு இடையூறோ அல்லது ஒரு பிறர் நம்ம அவமதித்ததோ அல்லது நம்ம ஏமாந்து போனாலோ அல்லது பிறருடைய துன்பத்தினாலோ நமக்கு ஏதாவது ஒரு நிலை வந்தால் நம்ம எப்படி இருக்கணும்? பட்டாபிஷேகம் இந்த நாட்டை ஆளக்கூடிய பொறுப்பு சின்ன விஷயமா? ஒரு காவட்டம், அறவட்டம், மந்திரி பொறுப்பு இப்படி இல்லை. ஒரு நாட்டை, சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய பொறுப்பு உனக்கு இல்லை. அப்படி சொல்லியாச்சு. உடனே இப்பொழுது எம்மனாரால் இயம்புவதற்கு எளிதோ. கம்ப நாட்டாழ்வார் சொல்றார், கவி சக்கரவர்த்தி கம்பர் சொல்றார். எப்படி சொல்றாரு? என்னை போன்ற கவிஞர்களுக்கு ராமனுடைய மனோபாவத்தை சொல்ல முடியுமா, எழுத முடியுமா? எழுத என்ன இல்லை? வாக்கியம் இல்லை, சொல்லுவதற்கு மொழி இல்லை. இப்பொழுது எம்மனோரால் இயம்புவதற்கு எளிதே யாரும் செப்பரும் குணத்து ராமன். யாருமே ராமனுடைய குணத்தை வர்ணிக்க முடியாது. யாரும் செப்பரும் குணத்து ராமன் திருமுக செவ்வி நோக்கின். அவனுடைய முகத்தை பார்த்தா நமக்கு வேற ஒன்றும் இல்லாட்டும் உடனே முகம் இருண்டுறோம், அப்படிதானா? ஆனால் அந்த முகத்தை பார்த்தா எப்படி இருக்குதான்? ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாசகம் உரை உணர கேட்ட. முன்பு எப்படி இருந்ததோ, அவர் வணங்கி நிற்கிறார் இல்லை, அப்போ எப்படி இருந்ததோ அதே போல் அந்த வாசகத்தை, அந்த
அந்த இடையூறு உடைய அந்த கொடுஞ்சொற்களை கைகையின் மூலம் கேட்ட பிறகும் அப்படியே இருந்ததாம். அந்த முகத்தில் மாற்றம் இல்லையாம். திருமுகச் செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு எப்படி இருந்ததோ அதே மாதிரி. ராமா உனக்கு பட்டாபிஷேகம் நாளைக்கு, அப்போ எப்படி அந்த முகம் இருந்ததோ அது மாதிரி பின்பு அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுதும் அதே மாதிரி இருந்துதான். அது எப்படி இருந்ததா என்றால், அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையை வென்றது அம்மா. அந்த செந்தாமரை அதுவும் அப்பொழுது மலர்ந்துருக்கு. செந்தாமரை பல நாள் விரியும், ஒரே பூ பல நாள் விரியும். என்ன, சூரியனை கண்டா விரியும், சூரியனை கண்டா விரியும், அப்படி 5-6 நாள் விரியும். ஆனால் நாள் ஆக ஆக கொஞ்சம் அதுக்கு அழகு மங்கும். சரிதானா? இது அப்பொழுது அலர்ந்த செந்தாமரை, அன்றைக்கு தான் புதுசாக மலருது. அந்த செந்தாமரை மாதிரி அவருடைய முகம் மாற்றமில்லாது இருந்ததாம். அது எப்படி என்று சொன்னால், தெருளுடை மனத்து மன்னன் அந்த தசரத சக்கரவர்த்தி ராமனை அழைத்து வந்து, ராமா உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம், உன்னுடைய கருத்து யாது என்று கேட்ட பொழுது அவர் வாய் பேசாமல் நின்றார். தெருளுடை மனத்து மன்னன் ஏவலின் திறம்ப அஞ்சி. அப்பா சொல்லுகிறாரே, நம்ம எப்படி அதை அந்த கருத்தை மாற்றுறது, எப்படி மாட்டேன்னு சொல்கிறது? அதனால் திறம்ப அஞ்சி இருளுடை உலகம் தாங்கும் இன்னலுக்கு ஏய்ந்து நின்றான். இந்த உலகத்தில் ஆட்சிங்கிறது என்னதான்? இருளுடை உலகம். என்ன, ஒரு பொறுப்பில் இருக்கிறதுன்னு சொன்னால் அது இருளுடை உலகம். இருளுடைய நல்லது செய்தாலும் ஏசுவாங்க. என்ன, பொறுப்பில் இருக்காங்களும் ஏதாவது குற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்பவும் ஏசுவாங்க. நல்லதே செய்தாலும் ஏசுவாங்க. என்ன, நல்லா இருந்தாலும் ஏசுவாங்க, கெட்டு போனாலும் ஏசுவாங்க, அப்படி சொல்லுவாங்க இல்லை? அதுதான் இந்த பொறுப்பில் இருக்கிறது. எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி தான். என்ன, எதாக இருந்தாலும் போகிற ஆளுக்கு ஈஸியாக சொல்லிட்டு போகலாம் இல்லை? அங்கே எத்தனை மூட அரிசி வருவோம், அங்கே சோறா போடும் என்று சொல்லிட்டு போயிடுவோம். புரியுது இல்லையா? அப்போது யாரையும் எப்படியும் பழி சொல்லலாம். அதான் இருளுடை உலகம் தாங்கும். இந்த உலகத்தை தாங்கிறது ராஜா இருக்கிறல்ல. இருளுடை உலகம் தாங்கும் இன்னலுக்கு ஏய்ந்து நின்றான். இந்த ராஜ பொறுப்பு, ராஜாவாகணும், பட்டாபிஷேகம்னா அந்த இருளுடை உலகத்தை தாங்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு. அந்த இன்னலுக்கு ஏய்ந்து நின்றான், அந்த துன்பத்தை தாங்கி நின்னானான். எதுக்கு? அப்பா சொல்கிறாரு நீட்டு. அல்லாட்ட அப்பமே என்ன செய்திருவார்? வேண்டாம், இந்த பொறுப்பு நீங்கள் வேறு யாருக்காக கொடுங்கன்னுடுவார். ஆனால் தந்தைக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி அவர் பேசாது நின்னார். அதை இங்கே சொல்கிறாரு பாருங்க எவ்வளோ. இருளுடை உலகம் தாங்கும் இன்னலுக்கு ஏய்ந்து நின்றான், அதை ஒப்புக்கொண்டான். என்ன, இப்பொழுது என்ன ஆச்சு? அதுக்கு ஒரு உதாரணம் கம்பர் சொல்லுகிறாரு. உருளுடை சகடம் பூண்ட உடையவன் உய்த்த கார் ஏறு. இந்த வண்டி இருக்கு இல்லையா, காலவண்டி உருளுடை உலகம். அதாவது உலகம் 2 அர்த்தம். உலகம் உருண்டுக்கிட்டே இருக்கும், இந்த சக்கரமும் என்ன செய்யும்? உருண்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த வண்டியில் 20 சாக்கு நெல் மூட்டை வைக்கலான்னு சொன்னால் இவன் ஆசைப்பட்டு என்ன செய்வான்? தூக்கம் வரும் இல்லையா? நல்லா தூக்கம் வரணும். என்ன, அப்போது அந்த 20 மூட்டை நெல் வச்சா அது ஓரளவு கஷ்டப்படாமல் இழுத்துட்டு போவோம். இவன் என்ன செய்வான்? ஆசைப்பட்டு டபுள் நிறைய காசு கிடைக்கும் இல்லையா, வாடகை கிடைக்கும் இல்லையா, அதனால் 40 மூட்டை ஏற்றுவான். வண்டியில் 40 மூட்டை ஏற்றி அந்த காளையை கொண்டு வண்டியில் பூட்டுவான். அந்த பாரத்தையும் அது தூக்கி வச்சிருக்க அந்த கன்னத்தையும் பார்த்தா அந்த காளை அதுக்கு அப்போவுமே சாணி போடும். என்ன, இலகி சாணி போடும். என்ன, மூத்திரம் பெய்யும். ஏன்னா இதை இழுத்துட்டு போகணும். அண்ணா அது மாதிரி கொண்டு வைப்பான். அப்படிப்பட்ட வண்டியை பூட்டி விட்டா ஒருத்தன் அதில் பக்கத்தில், இது என்ன பாரம் வச்சுருக்காப்பா, அது இவ்வளோ மாடு இழுத்துக்கிடுமா, காளையை அவுத்து விடு. என்னை அவுத்து விட்டான்னா எவ்வளோ சந்தோஷப்படும். கம்பநாட்டார் இருக்க ஊமையை பாருங்க. அந்த உலகம் தாங்கும் அந்த இன்னலுக்கு ஏய்ந்து நின்றான் முந்தி. இப்போ உருளுடை சகடம் பூண்ட உடையவன் உய்த்த கார் ஏறு. சகடம் என்றால் வண்டி. அந்த கார் ஏறு. அருளுடை ஒருவன் நீக்க. ஒருத்தன் கொஞ்சம் ஒரு மாட்டுக்கு மேலே கொஞ்சம் இறக்கப்பட்டு மனிதாபம் அந்த பச்சாதாபப்பட்டு அருளுடை ஒருவன் நீக்க.
அப்பிணி அவிழ்ந்தது ஒத்தான். அப்போ அந்த மாட்டுக்கு அந்த கஷ்டம் இல்லை. அப்பிணி அகந்தது ஒத்தான். யாரு? ராமன். நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய பாரம் அது மாதிரி. இப்போ அவுத்து விட்டாச்சுன்னா கைகை அம்மா என்ன செய்துட்டாங்க, நீ காட்டுக்கு போப்பா, இங்கே கஷ்டப்படான்னு சொன்ன மாதிரி இருக்குது. அப்போ அது மாதிரி உய்த்த கார் ஏறு அருளுடை ஒருவன் நீக்க அப்பிணி அவிழ்ந்தது ஒத்தான். அந்த நோய் நமக்கு நீங்கியது, அந்த கஷ்டம் நீங்கியது. அதுதானே பொறுப்புலேருந்து என்னார் வேண்டான்னா உடனே என்னெல்லாம் சண்டைக்கு வந்துடுவோம், அடிப்படிக்கு வந்து என்ன எப்படி நீக்கலாம், யார் நீக்குது, இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது, அதுதானா. ஆனால் அது ரொம்ப சந்தோஷம் ஐயா. என்ன அப்படி போகிற ஆள் எத்தனை ஆள், அப்படிதானா. உடனே உடனே அது மாதிரி நிற்கிறான். ஆனால் காடு செல்ல கைகையிடம் ராமன் உடனே அம்மா சொல்லியாச்சு இல்லை நீ காட்டுக்கு போனன்னு சொல்லி. உடனே அவருடைய மனோபாவம் இப்படி இருக்குது. அவர் ஆனால் அம்மா அப்போ எனக்கு விடை கொடுங்க, நான் காட்டுக்கு இப்போமே போகிறேன், நீங்கள் எந்த வருத்தமும் பட வேண்டாம். ஏனென்றால் அப்பாவுக்கு வார்த்தை இல்லாவிட்டால் கூட, அவங்க சொல்கிறார் அப்பாவுக்கு வார்த்தை இல்லாவிட்டால் கூட உங்கள் வார்த்தையாக இருந்தாலும் நான் கேட்காமலாம் இருப்பேன். மன்னவன் பணியன்றாகில் நும்பணி மறுப்பனோ. மன்னவன் பணி அன்று ஆயின் அன்றாயின் ஒருவேளை இல்லாமல் இருந்தால் கூட, மன்னவன் பணி அன்றாயின் நும்பணி மறுப்பனோ. அப்பா சொல்லாமல் இருந்தால் கூட, அப்போ அப்பா சொல்லலைங்கிறது சூசகம். அப்பா சொல்லாமல் இருந்தால் கூட அம்மாவாகிய நீங்கள் சொன்னால் உங்கள் வார்த்தையை மறப்பனா. என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ. என் தம்பிக்கு கிடைச்ச சொத்து எனக்கு கிடைச்ச மாதிரி தானே இல்லையா. தம்பிக்கு கிடைச்ச சொத்து இப்போ எந்த சகோதரர்களாக அப்படி செய்யவளா. ஒரு இஞ்சி கேட்டில் ஒரு இஞ்சி தான் கிடக்கு, அங்கெங்கேயும் பிடிச்சி 4 நாளாக 8 நாளாக அளக்காவ, ஒரு இஞ்சி வந்து கட்டப்படுது, விடுவனா பாரு. ஆமாம், அவன் மூத்தவனுக்கு பெஞ்சாய் சொல்லிடுவா, அந்த கேட்டை இடிக்காமல் விடக்கூடாது, இங்கே வந்தால் சோறு கிடையாது சொல்லிடுவா. என்ன கேட்டை இடிக்காமல் இங்கே வந்துவிடும். அதனால இவன் தவிச்சு என்ன தம்பிக்கு மேலே பாசம் இருந்தாலும் அவள் இடிக்கணும்னு சொல்லா பார்த்துக்க. கலந்த பிறகும் என்ன அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டா அப்படி சொல்லுவோம் இல்லையா, அவள் இடிக்கணும்னு சொல்லா பார்த்துக்க, நான் என்ன செய்யுது. அப்படி நியாயம் எப்படி போகுது பற்றியெல்லாம். அப்போ ஆக ஒரு இஞ்சிக்கு அப்படி பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தால் அவங்க எங்கே சுப்ரீம் கோர்ட் வரை போய் அப்புறம் இந்த வீட்டையும் அந்த வீட்டையும் விற்று 2 பேரும் வாடகை வீட்டுக்கு போய் வக்கீலுக்கு கொஞ்சமாக கொடுக்கணும் என்ன. அதனால் அப்படி. ஆனால் ராமன் என்ன சொல்ல, இது பாடம், இது பாடம். விடிய விடிய ராமாயணம் கேட்க வேண்டியதில்லை, கிடைச்ச பொருளை நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு தான் ராமகாவியம் உலகம் உள்ள அளவும் இருக்குங்கிறாங்க. எதுக்கு? அவருடைய வாழ்க்கை சரிதம் எப்படி வாழ்ந்து காட்டினான். அப்போ இதை பிள்ளைகள் பெரியவங்க எல்லாரும் படித்தாங்கன்னா அவங்க ராமன் என்ன சொல்கிறாரு, அவருக்கு முகத்தில் மாற்றம் இல்லை, அன்றலர்ந்த செந்தாமரை போல இருக்குது இல்லையா. பேச்சில் அப்பா சொல்லாட்டு நீங்கள் சொன்னாலே போதும் இல்லையாம்மா, நான் காட்டுக்கு போயிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிறாரு. அதோடு மட்டுமல்ல, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ. என் தம்பி பரதனுக்கு கிடைக்கிற சொத்து எனக்கு கிடைச்சது தானே. அப்போ எவ்வளவு மனோபாவம் பாருங்கள், விட்டு கொடுக்கறது ஏழ்மையாக. இந்த குடும்பங்கள் எல்லாம் மூத்தவங்க கொஞ்சம் அபகரித்து எடுத்துருவான். ஆனால் ஒரு வீட்டில் நல்லா இல்லை. என்ன யாரெல்லாம் குடும்பத்தில் அபகரித்து எடுக்காங்களோ, கொஞ்சம் ஏமாற்றி எடுக்காங்களோ, அவன் தம்பியார் வெளியூரில் போயிருப்பான், படிச்சிருப்பான், இவன் கொஞ்சம் கவனிச்சிருப்பான், எல்லா கல்லையும் பிடிங்கி போட்டுருவான். ஆனால் யாராவது நல்லா இருக்காங்களான்னா இல்லை. இதெல்லாம் தான் தர்மம், பார்த்தீங்களா. அப்போது அந்த ராமன் என்ன சொல்கிறாரு, பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ என் இனி உறுதியப்பால். எனக்கு இனிமேல் என்ன கட்டளை வேண்டும்? என் இனி உறுதியப்பால் இப்பணி தலைமேல் கொண்டேன். உங்களுடைய பணி ஆர்டர், அந்த உங்களுடைய உத்தரவு, உங்களுடைய உத்தரை நான் சிரசிலே கொள்கிறேன், தலைமேல் கொண்டேன். மின்னொளிர் காணம் இன்றே போகின்றேன். இப்போ இந்த நிமிஷமே மின்னொளிர் காணம், கொடிய காணத்திற்கு இன்றே போகின்றேன், விடையும் கொண்டேன். அம்மா விடை கொடுங்க, நான் போயிட்டு வரேன். இந்த கட்டம் எப்படி இருக்கு பாருங்க. அப்போ அந்த மாதிரி ராமன் புறப்பட்டாச்சு. புறப்பட்டு அவர்
நான் போகிறேன் என்று சொல்லி எங்கே போகிறாரு அப்படின்னு சொன்னால், நேராக அதன் பிறகு மாளிகைக்கு தானே போகிறாரு. மாளிகைக்கு போகும்போது அங்கே தாய் கோசலாதேவி எதிர்பார்த்து இருக்கிறார். சுமந்திரன் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. அந்த பட்டாபிஷேக நேரம் முடிஞ்சாச்சு. இனி இப்போ ராமன் வந்து இளவரச நாட்டு, இளவரசன் இல்லை, அரச நாட்டுக்கு அரச நாட்டு இப்போ வருவான், நம்மகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு வருவான் அப்படின்னு சொல்லி அந்த கோசலாதேவி எதிர்பார்த்து இருக்கிறாள். அப்படி எதிர்பார்த்து இருக்கிற நேரத்தில் ராமன் அங்கேருந்து வாரான். கைகை சொல்லியாச்சு, அதனால் காட்டுக்கு போனோன்ட்டு விடை பெற்று வாரான். அம்மாவை பார்த்துட்டு போண்டிதான் சொல்லிட்டு வாரான். ராமன் வாரதை எதிர்பார்த்து இருக்கிறா. யார் எதிர்பார்த்து இருக்கிறா? கோசலாதேவி எதிர்பார்த்து இருக்கிறா. எப்படி எதிர்பார்த்து இருக்கிறா? ராமன் வருவான், வெண்கொற்ற குடை பிடிச்சிட்டு வருவான். அரசனாயிட்டாகி வெண்கொற்ற குடை பிடிப்பாங்க. ரெண்டு பக்கமும் நின்று ஆட்கள் என்ன சாமரம் வீசுவாங்க, அப்படி வருவாங்க. அதுக்கு பிறகு அந்த மரியாதை வந்துடும் எல்லாருக்கும். அப்படி அரசனுக்குன்னா அப்படி கொடுக்கணும் மரியாதை. அப்போ அது மாதிரி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து இருந்தால் இவன் தனியாட்டு வாரார். ராமர் வாரார், எந்த மரியாதையும் இல்லை, கொடையும் இல்லை, அப்படி வாரார். அப்படி வந்த உடனே அம்மா பார்க்குறாங்க. குலைக்கின்ற கவரியின்றி, இப்படி வீசக்கூடிய கவரி இல்லாமல், வெண்கொற்ற குடையும் இன்றி வெண்கொற்ற குடை. கொற்ற குடைன்னா அரச குடை, ராஜாவுக்கு பிடிக்கக்கூடியது, எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய குடை இல்லை. அந்த வெண்கொற்ற குடையும் இன்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தருமம் பின் இறங்கியேக. இதுதான் கம்பநாட்டாழ்வார் அங்கங்கே ராமாயணத்தில் அங்கங்கே சொல்லக்கூடியது. விதி வலிது. விதி என்ன செய்யும்? ரொம்ப பலம் உள்ளது. மதியினால் நம்ம ஏதாவது செய்தால் கூட விதி என்ன செய்யும்? முன் நிற்கும். என்ன தான் செய்யும் காரியங்கள் அது எவ்வளவு முயற்சி எடுத்து செய்தாலும் விதி என்ன செய்திடும்? போய் அதுக்கு முன்னால் நின்றுக்கிடும். அதுக்கு ஒரு குறள் சொல்லுவார் இல்லையா? ஊழிர் பெருவலியாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். அது முந்திக்கிடும். விதி என்ன செய்யும்? முந்திக்கிடும். எவ்வளோ அழகாக சொல்றார். ஊழிர் பெருவலியாவுல மற்றொன்று சூழினும். நாம் வேற ஒரு முயற்சி எடுத்து அப்புறம் அப்படி இப்படி போனால் கூட அது முந்திக்கிடும். இங்கேயும் சொல்கிறாரு, இழைக்கின்ற விதி முன் செல்ல. ராமனுக்கு முன்னால் என்ன போகுது? அவருடைய விதி போகுது. அது இழைக்கின்ற விதி. எப்படி நடத்தணுமோ அப்படிப்பட்ட விதி முன்னால் போகுது. இழைக்கின்ற விதி முன் செல்ல தருமம் பின் இறங்கியேக. அவன் தருமத்தின் நாயகன், சக்கரவர்த்தி திருமகன், இல்லை வெள்ளை உள்ளம் படைத்தவன். ராமபிரானுடைய குணநலங்களை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய அந்த தருமம் பின் இறங்கியக. விதிக்கு முன்னாலே இறங்கி போகுது. என்ன இறங்கி போகிறது? அகிழைக்கின்ற விதி முன் செல்ல தருமம் பின் இறங்கியேக. மலைக்குன்றம் அணையான் மௌலி நனைந்திலன் கவித்திலன் வரும் என்று தலைக்கின்ற உள்ளத்து அன்னான் முன் ஒரு தமியன் சென்றான். அவள் எதிர்பார்த்து இருக்கிறா. நம்முடைய ராமன் இப்படி வெண்கொற்ற குடை, அரச குடை பிடிக்க, கவரி வீச, அவன் மகுடம் புனைந்து அரச முடிதாங்கி வருவான் என்று அவள் எதிர்பார்த்து இருக்கின்றார். அப்படி நினைத்திருக்கின்ற உள்ளத்தை உடையவளாகிய அந்த கோசலா தேவியினுடைய முன்னால் ஒரு தமியன் சென்றான், ராமன் சென்றான். இவை ஒன்றும் இல்லாமல் போகிறான். உடனே மகனை கண்ட உடனே, அப்போ வெண்கொற்ற கூட ஒருவேளை வேண்டான்னு சொல்லியிருப்பானா இருக்கும். இப்போ வீட்டுக்கு தானே போகிறேன், வேண்டாம், மாளிகைக்கு தானே போகிறேன், நீங்களாம் அங்கே இருங்க இன்னும் அப்படி என்ன சொல்லுவான். அப்படின்னா தலையை தடவி பார்க்குறா. தலையை எதுக்கு தடவி பார்க்குறான்னா, இந்த தண்ணீரெல்லாம் ஊற்றிருப்பாங்க, அபிஷேக நீரெல்லாம் ஊற்றிருப்பாங்க. பட்டாபிஷேகத்துக்கு எல்லா நதிகள், புனித நீர்கள், எல்லா மஞ்சன நீர்கள், எல்லா நல்ல வாசனை திரவியங்கள் போடப்பட்ட நீரெல்லாம் அப்படி தலையில் விடுவாங்க. அப்போ மகுடஞ்சூட்டுக்கு முந்தி அப்படி திருமஞ்சனம் ஆட்டுவாங்க. அப்போ தலை நனைஞ்சிருக்கும். பாருங்க, தலையாவது நனைஞ்சிருக்கா பாருங்க. பார்த்தீங்களா?
புனைந்திலன் மௌலி. அவங்க இந்த இது திருமுடி சூடல்ல, மௌலி என்ன அந்த திருமுடி. மஞ்சள் புனித நீரால் நனைந்திலன், முடியும் சூட்டல்ல, அதே நேரத்தில் ஆமாம் அந்த புனித நீராவது தலையில் நனைந்திருக்கானே பார்த்தா புனித நீரால் நனைந்திலன். என்கொல், என்ன காரணம், என்ன காரணம்? என்கொல் என்னும் ஐயத்தாள் நளினபாதம். உடனே அப்படிப்பட்ட சந்தேகத்தில் இருக்கக்கூடிய தாயினுடைய பாதத்தை தொட்டு வனைந்த வனைந்த பொன் கலர்கால் வீரன் வணங்கலும். அவன் கோசலாதேவியும் போய் வணங்குறான். என்ன வணங்கலும் குலைத்து வாழ்த்தி நினைந்தது என் இடையூறு உண்டோ நெடுமுடி புனைதற்கு என்றாள். அவனை அப்படியே கட்டி அணைச்சிட்டு சொல்லுவா, என்னப்பா என்ன நடந்தது, ஏதாவது நெடுமுடி சூடுவதற்கு, இந்த பெரிய சக்கரவர்த்தி ஆண்ட இந்த நாட்டை ஆள்வதற்கு நெடுமுடி சூடுவதற்கு இடையூறு உண்டோ, நினைந்தது என், என்ன நடந்தது கேட்குறான். பார்த்தீங்களா, நினைந்தது என் நெடுமுடி சூடுவதற்கு இடையூறு உண்டோ அப்படின்னு சொல்லி அந்த கோசலாதேவி கேட்குறா. உடனே ராமபிரான் சொல்லுகிறார், அந்த தாயாகிய கோசலி அந்த மொழியை சொன்ன உடனே செங்கை கூப்பி, ரெண்டு கரங்களையும் கூப்பி ராமன் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறான், நின் காதல் திருமகன். அம்மா வேற ஒன்றும் இல்லை, நீ அன்பா வளர்த்த உன் காதல் திருமகன் பரதன் உண்டு இல்லையா, நின் காதல் திருமகன் பங்கம் இல் குணத்து எம்பி, கொஞ்சம் கூட குற்றமில்லாத குணமுடைய எம்பி என் தம்பி பரதனே. பரதன் துங்கமாமுடி சூடுகின்றான் என்றான். பாருங்க அவனுடைய வாசகம் பாருங்க. நம்ம அந்த இடத்துல ஒரு மரப்பு சொல்லாட்டம், இல்லாட்டு 4 பேர் காண பேசாட்டம், அப்புறம் இருக்கான் தடியனுள்ள போல, நான் என்ன காரியம்லாம் செய்திருக்கேன், அவனு என்னை இப்படி கேவலமாக பேசினா, இல்லாட்டு இப்படி செய்தான்னு அவனு விளங்குவானா, அப்படி இப்படின்னு என்னத்தையெல்லாம் புரியும். அப்படிதானே இது. அப்புறம் வந்தாச்சு, தாய் கேட்குறா. அப்போ தாயை வணங்கி சொல்லுறாரு, அம்மா வேற ஒன்றும் இல்லை, குணநலங்களிலே சற்று கூட குறைவில்லாத என்ன பங்கமில் குணத்து எம்பி பரதனே, என் தம்பி பரதன், அவன் நின் காதல் திருமகன், உன்னுடைய அன்புக்குரிய மகன் அந்த பரதனே துங்கமா முடி சூடுகின்றான் என்றான். அவன் இந்த முடியை சூடுகின்றான். உடனே அம்மாவுக்கு கோசலைக்கு வருத்தம் இல்லை. அம்மா அப்போ நல்லது தான், பரதன் உன்னையோட நல்லவன் தாண்டே, என்ன அதில் கவலையே இல்லை. அப்போ அவனுக்கு சூடுன நல்லதான். முறைமை அன்று என்பது ஒன்று உண்டு. இந்த மயில் குலத்து முறை என்று சொன்னால் அல்லவா, சொல்வார் அல்லவா, அந்த கைகை முன்பு சொன்னார், கூனியை பார்த்து சொன்னார், மயில் முறை குலம். ஒரு அரசாட்சியில் 4 பிள்ளைகள் இருக்குன்னா மூத்தவனுக்கு தான் பட்டாபிஷேகம். என்ன அதுதான் முறைமை அன்று என்பது ஒன்று உண்டு. வழியாக வரக்கூடிய பரம்பரையில் மூத்தவனுக்கு முடிசூட்டுவது என்ற ஒரு முறைமை உண்டு. அந்த முறைமை அன்று, இது அதுக்கு ஒத்தது அல்ல என்பது ஒன்று உண்டு. அது ஒரு காரியம்தான் உண்டு. மற்றபடி மும்மையின் நிறைகுணத்தவன் நின்னினும் நல்லான். என்ன பரதன் தான் ஒன்னையோட நிறைகுணத்தவன், அவனுக்கு தான் ஆட்சி கொடுக்கணும். நிறைகுணத்தவன் நின்னினும் நல்லான் குறைவு இலன் என கூறினள். அதனால குறை ஒன்றும் இல்லைப்பா, நல்லது தான், பரவாயில்ல, பரதனுக்கு முடிசூடினது நல்லதுதான். குறைவு இலன் என கூறினள் 4 மறு அன்பினில் வேற்றுமை மாற்றாள். 4 இருக்காங்க இல்லையா, தசரத புத்திரர்கள், 4 எல்லா பேர்ட்டையும் ஒரே மாதிரி பாசம் உடையவள் அந்த கோசலாதேவி. அப்படி சொல்லுகிறார். அப்போ அது சொன்னது மட்டுமில்லை, சரிப்பா ரொம்ப சந்தோஷம், நீ பரதனோடு இருந்து ஆட்சி செய், பரதனுக்கு முடிசூட்டியாச்சுன்னா பரதனோடு இருந்து நீ ஆட்சி செய் அப்படின்னு சொன்னார். உடனே தாய்கிட்ட அவர் சொல்றார், மற்றொரு கட்டளை இருக்கிறதம்மா அப்படின்னா. இப்போ அம்மா ஏற்றுக்கிட்டாங்க, அப்போ நீ பரதனோட இருந்து ஆட்சி செய், மற்றொரு கட்டளை இருக்குது, அம்மாவிட்ட சொல்லணும் இல்லையா, மற்றொரு கட்டளை இருக்குதம்மா. உடனே என்ன அப்படின்னு சொன்னாங்க. உடனே ராமபிரான் சொல்லுகிறார், அம்மா
நான் கானகம் செல்ல வேண்டும். அப்படி நீ சொன்ன உடனே இதுவரை சந்தோஷமாக இருந்தா, பரதனுக்கு முடிசூட்ட நான் சந்தோஷமாக கேட்டுக்கிட்டா, நான் கானகம் செல்ல வேண்டும் என்று சொன்னோடனே அவளுடைய இதயம் சுக்குநூறாக வெடித்தது. என்ன, உடனே கோசலைக்கு ஏக்கம் வந்து விட்டது. அப்போ இது ஒரு பெரிய சூழ்ச்சி நடந்திருக்குது. பரதனுக்கு பட்டம் சொல்லணும், நீ கானகம் இடத்துக்கு போனோம், அப்போ ஏதோ ஒன்று இருக்குது இல்லையா? அதனால அவளுக்கு பெரிய ஏக்கம் வந்து விட்டது. ஏங்குகிறாள், புலம்புகிறாள், அழுகிறாள், அரற்றுகிறாள். ராமன் அவளை, அந்த கோசலாதேவியை தேற்றுகிறார். அம்மா, வருத்தப்பட வேண்டாம், கானகம் என்பது எனக்கு அவ்வளவு கஷ்டமான காரியம் இல்லை. முன்பொரு சமயம் நான் கானகம் போனேன் அல்லவா, எவ்வளவு வெற்றியோடு வந்தேன். விஸ்வாமித்திரர் கூட்டிகிட்டு போனார்ல, நான் எவ்வளவு வெற்றியோடு வந்தேன். காட்டுக்கு நான் செல்வதால் நிறைய நன்மை இருக்கிறது, அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அப்படி என்று சொல்லி தேற்றுகிறான். ஆனால் தந்தை சொல், அப்பா நீ போக வேண்டாம். இல்லைம்மா, தந்தை சொல். தந்தை சொல் வார்த்தைக்கு மறுவார்த்தை சொல்லக்கூடாது. அது மட்டுமல்ல, தந்தை சத்தியம் தவறாதவர். சத்தியம் தவறாதவர் ஒரு வரத்தை கொடுத்தாச்சுன்னா, அதை மாற்றியாச்சுன்னா சத்தியம் தவறி போகும். அப்போ நான் அதுக்கு காரணமாக ஆகிடக்கூடாது. அப்பா என்னதான் சொல்லிகிட்டு இருப்பார், அவருக்கு கொஞ்சம் வயசாகி போச்சு, இப்போ முந்திய மாதிரி இல்லை. சொல்லுவாங்களா இல்லையா? என்ன, இப்போ எதையாவது கொஞ்சம் சொல்லுவார், அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி மிக தாழ்த்தி நினைப்பாங்க. அவருக்கு வார்த்தையை மதிக்க மாட்டாங்க. அவர் சத்தியவிரதன். அந்த சத்தியவிரதனுடைய சத்தியத்தை காப்பாற்றுவது நான் தான் காப்பாற்றுவேன், என் கடன். ஆகவே தந்தை சொல்லில் மறதி இல்லை, நான் கானகம் சென்று விடுவேன், நீங்கள் வருத்தப்படாதீர்கள் என்று தேற்றுகிறான். உடனே கோசலாதேவி நினைக்கிறாங்க, ராமன் எதையாவது சொன்னால் அல்லது நினைத்தால் அவன் செய்துதான் காட்டுவான், போகாமல் இருக்க மாட்டான், யார் தடுத்தாலும் காட்டுக்கு இனி போய்விடுவான். ஆனால் நாம் எந்த காரணத்தினாலே அங்கே அரண்மனையில் என்ன நடந்தது என்பதை பார்த்து தசரத சக்கரவர்த்தியிடம் சொல்லி அந்த அந்த கருத்தை மாற்ற ஏதாவது செய்யலாம், கானகம் போக வேண்டாம் என்று தடுக்கலாம் அப்படி என்று நினைத்து, ராமனை தடுக்க முடியாது, இனி அரண்மனையில் சென்று தசரத சக்கரவர்த்தியை பார்த்து பேசலாம் என்று மன்னனை பார்ப்பதற்கு வருகிறாள். அங்கே மன்னன் எங்கே இருக்கிறான்? கைகேயினுடைய வீட்டிலே, அந்த அரண்மனை, அந்த மாளிகையிலே மயங்கி கிடக்கிறார். அங்கே கிடுகிடென்று வருகின்றாள். அப்படி வருகின்ற பொழுது கைகேயி ஒரு பெரிய கல் சிலை போல அசையாமல் நிற்கிறாள். அவளுக்கு எந்த கவலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் பக்கத்திலே அந்த பக்கம் மன்னன் மயங்கி கிடக்கிறான். அப்போ அவளுக்கு இன்னும் அந்த சூழ்ச்சியினுடைய அந்த அந்த விகாரம் தெரிய வருகிறது. இவ கொஞ்சம் கூட ஒரு 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 அருமையோ அல்லது ஒரு அருமையோ அல்லது ஒரு மன இலக்கமோ அல்லது புருஷன் மயங்கி கிடக்கிறான் ஒரு கண்ணீர் வரவோ எதுவும் இல்லை. அப்படி நிற்கிற பார்த்தோன்னா அவளுக்கு, கோசலாதேவிக்கு ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்குது. மன்னன் மயங்கி கிடக்கிறார், இவா கல் போல அப்படி நிற்கிறா. அப்படி நினைத்து கைகேயி எந்தவித கவலையும் இல்லாமல் நிற்பதை பார்க்கிறாள். உடனே கோசலாதேவிக்கு அழுகை வந்து விட்டது. உடனே ஓடி சென்று அந்த கணவன் தசரதன் மீது விழுந்து அழுகிறாள். அவளுக்கு வேறு ஒன்றும் கேட்கவில்லை, கேட்பதற்கு சொல்வதற்கும் ஆள் இல்லை. இப்படி அந்த காட்சியை பார்த்த உடனே அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் என்பதை புரிந்துவிட்டது. அங்கே முடிசூட சென்ற ராமனும் முடிசூடாமல் வந்தான், கானகம் போக வேண்டும் என்று சொல்கிறான், பரதன் ஆட்சி, அந்த விஷயங்களும் தெரியுது. இங்கே பார்த்தால் இப்படி. உடனே புரிந்து கொண்டாள். ஆகவே பெரிதாக ஓ என்று அழுது அரற்றினாள். அழுகை ஒலியானது அந்த அந்த பட்டாபிஷேக முடிசூட்டு விழா நடக்கக்கூடிய அந்த மண்டபத்திற்கும் கேட்கிறது இவளுடைய அழுகை குரல். உடனே மன்னர்களெல்லாம், அங்கு வந்திருந்த மன்னர்களெல்லாம் மற்றும் மந்திரிகள் மற்றும் உள்ள பிரதானிகள் எல்லாம், என்ன அங்கே அழுகை சத்தம் கேட்குது, என்ன விஷயம்? ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அங்கே ஒன்று நடக்கணும், அப்போ அங்கே என்ன சத்தம் கேட்குது என்று சொல்லி எல்லாரும் வசிஷ்டரிடம் கேட்கிறார்கள். உடனே தெரியவில்லை, நான் போய் பார்த்து வருகிறேன் என்று சொல்லி அந்த வசிஷ்டர் நேராக கைகையுடைய மாளிகைக்கு வேக வேகமாக வருகிறார். இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்குது, ஒரு அரை மணி நேரம் இப்படி தான் இருக்குது.
முடிச்சு விட்ட வேண்டும். இந்த நேரத்தில் இல்லை, எல்லா மக்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே இந்த மாளிகையில் இப்படி கேட்ட உடனே அவர் வருகிறார். உடனே இங்கே வந்து பார்த்தார். கைகை அந்த கோசலாதேவி அழுது கொண்டிருக்கிறாள். இவள் சும்மா நல்ல ஒரு சேர் போட்டு ஆசனம் போட்டு அதில் உட்கார்ந்துட்டு அப்படி இருக்கிறா. அவர் மயங்கி கிடக்கிறார். உடனே சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு கைகையிடம் என்ன நடந்தது, அவர் வசிஷ்டர் குரு இல்லையா, அவருக்கு கேட்கறதுக்கு தகுதி உண்டு, இவங்களையெல்லாம் மிஞ்சினவர், அரசாட்சி அவர்களை தான் நடக்கணும், அதனால் அவர் உரிமையோடு கேட்குறாரு என்ன நடந்தது அப்படி என்று சொல்லி உண்மையை. உடனே கைகை எல்லாம் உள்ளதை உள்ளபடி, இப்படி 2 வரம் கேட்டேன், காட்டுக்கு போச்சோன்னேன், ராமனை இது கூப்பிட்டு சொல்லியாச்சு பரதனை நாட்டாளுக்கு பட்டம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, பிறகு எல்லா விவரமும் சொல்லிட்டான். ஆமாம் எல்லாம் நான் தான் சொன்னேன்னு. உடனே அவர் கேட்டவர், சரி இந்த விஷயம் இருந்தாலும் மன்னனை எழுப்புவோம், அவருக்கு முகத்தில் தண்ணி தெளித்து மயங்கிலே கிடக்காரு அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தைகள் சொல்லி, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் பயப்படாண்டாம், ராமன் ஒன்றும் காட்டுக்கு போக வேண்டாம், நீங்கள் கவலை இல்லாமல் இருங்க, எழும்புங்க அப்படின்னு சொல்லி தண்ணியை தொளித்து கொஞ்சம் அப்படி உணர்வு வர செய்கிறாரு. அவர் கொஞ்சம் கண்ணை திறந்து இப்படி தலையை ஆட்டுறாரு, செத்த பாம்பு போல தான் ஆட்டுறாரு. உடனே அந்த கைகையிடம் வசிஷ்டர் திரும்ப வந்து, எம்மா அவர் பிழைக்கணும், என்ன நீ வரம் கேட்டிருக்கா, இந்த வரத்தை கொஞ்சம் மாற்றிக்க, ராமனை காட்டுக்கு போக வேண்டான்னு மட்டும் சொல்லு, மன்னனுக்கு உயிரை கொடு, என்ன நீ நினச்சா அதை செய்யலாம், ஒன்றும் ராமன் காட்டுக்கு போகாமல் இங்கே இருக்கட்டும், நீ பரதன் நாட்டை ஆளட்டும், நீ எல்லாம் நடத்திக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன அப்படின்னு சொல்லி சொல்லலான்னு வந்து சொல்லுவாங்க. சில புத்திமதிகளை சொல்லலான்னு சொல்லுது. ஆனால் புத்திமதியை சொன்னாக்கி நிறைய பேருக்கு என்ன செய்யாது, பிடிக்காது, பெரிய எதிரியை போல் பார்ப்பாங்க. நம்ம புத்திமதி சொல்லுன்னு நினைக்க மாட்டாங்க, நமக்கு ஒரு பரம எதிரி இந்த ஆள் தான் நினைப்பாங்க. ஆமாம் ஆமாம். உடனே அவள் சொல்லுறா, அந்த வசிஷ்டரனையும் பார்க்கல, குலகுருவனையும் பார்க்கல, பெரியவரனையும் மதிப்பு கொடுக்கல, தவசீலனை நினைக்கல. கைகை ரொம்ப கொடூரமாக, இப்படி சொன்னால் நான் இறந்து போவேன் என்று மறுமொழி கூறினாள். உடனே வசிஷ்டருக்கு கோபம் வந்துட்டு. வசிஷ்டர் சாதாரணமானவர் இல்லை, குலகுரு, அவர் உண்மை நிலையை உணர்ந்தாச்சு, அவருக்கு போய் ஆறுதல் கூறி அவர் கொஞ்சம் மெல்ல கண்ணை திறக்கக்கூடிய நேரம் திரும்ப வந்து, எம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரதன் நாட்டை ஆளட்டும், அவன் ராமனை காட்டுக்கு போன்னு சொல்லாது, அவருக்கு உயிர் பிச்சை கொடு, அவர் பிழைக்கட்டும் அப்படின்னா இவா சொன்ன உடனே அவருக்கு கோபம் வந்துட்டு. உடனே அவர் வசிஷ்டர் சொல்லுவார், கண்ணோடாதே கணவன் உயிர் ஓடு ஈடர் காணாதே. ஒரு கண்ணோட்டம் இல்லை, சாதாரண ஒரு மனிதனுக்கு கண்ணோட்டம் இருக்கணும். ஒரு சட்டம் ஒழுங்கு ஒரு மாதிரி இருந்தால் கூட அதில் ஒரு சின்ன கண்ணோட்டம், அதுக்கு ஒரு சின்ன மாற்று, தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சுங்கிறாங்கல்ல, அது மாதிரி வள்ளுவரும் இதை சொல்லியிருப்பார். என்ன ஒரு 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 ஒருவன் குற்றவாளியாக இருந்தால் கூட மேலும் இப்படி செய்யாத, உனக்கு இது ஒரு சின்ன தண்டனைன்னு நினச்சிக்க, மேலும் செய்யாத போ அப்படி சொல்லுவாங்க. என்ன மண்ணொடு இயைந்த மரத்தனையர் பாடல்கள், மண்ணொடு இயைந்த மரத்தனையர் கண்ணொடு இயைந்து கண்ணோடாதவர். எவ்வளவு பெரிய இதாக இருந்தால் கூட அந்த இதை கொஞ்சம் பொறுத்து ஒரு சமானம் இல்லாமல் இருக்கிறவங்க மண்ணொடு இயைந்த ஒரு மரம் போல, மனிதன் இல்லை, மண்ணொடு இயைந்த மரத்தனையர் கண்ணொடு இயைந்து கண்ணோடாதவர். கண்ணுக்கு ஒரு ஓட்டம் வேணும், அது மாதிரி சமானம் இவர். அப்படி அதைத்தான் இந்த கம்பநாட்டாழ்வாரும் பயன்படுத்துகிறார். கண்ணோடாதே கணவன் உயிர் ஓடு இடர் காணாதே. கணவனுக்கு உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு, அந்த இடரையும் இவ பார்க்கல, ஒரு கண்ணோட்டமும் இல்லை, தன் பிள்ளை தானே என்ன நினைக்கல. புண்ணோடு ஊடும் கனலோ விடமோ என்ன புகழ்வாய். ஒரு பெரிய புண், அந்த புண்ணில் கனல் கட்டையை சொருகுனா எப்படி இருக்கும், அது மாதிரி நீ பேசுறியம்மா. புண்ணோடு ஓடும் கனலோ விடமோ, நீ கொடிய விஷமா, என்ன புகழ்வாய், நீ என்ன சொல்கிறா, நீ பெண்ணு தானா, நீ ஒரு பொம்பளை தானா அப்படி சொல்லுவாங்கல்ல. என்ன பெண்ணோ தீயோ மாயா மாயா பேயோ, என்ன நீ பெண்ணா இல்லது ஒரு பெரிய தீயவளா, அந்த நெருப்பு போன்றவளா, அல்லது மாயா பேயோ
ஒரு பேயா நீ? கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் இருக்கிறாயே. கொடியாய் நீயும் மண்ணோடும் உன்னோடும் என்னாம் வசையோ வலிதோன்றாள். இந்த மண் இருக்கிற வரை உன்னுடைய அந்த கொடிய பாவம் நிற்கும். ஆகவே நீ கொடியாய் என்கிறார். நீ என்ன பெரிய கொடுமக்காரி. நீயும் மண்ணோடு உன்னோடு என்னாம் வசையோ வலிதோ என்றாள். இந்த வலி, இந்த வசைப்பாடு இருக்கு இல்லையா, இந்த கைகை இப்படி ராமபிரானை காட்டுக்கு அனுப்பிட்டாங்கிற அந்த வசை ஒரு காலம் உன்னை விட்டு போகாது அப்படி என்று சொல்லி அவள் சொல்லுகிறார். அதன் பிறகு அவருக்கு யூகம் வருது. அவள் நான் ராமனை சுமந்திரரை விட்டு அழைச்சி காட்டுக்கு போன்னு சொல்லிட்டேன், அவன் அதை சிலைமேறிட்டு போகிறான் அப்படிலாம் சொன்னா இல்லையா. அந்த இவர் பேச மட்டும் பேசிட்டு அடுத்தால சொல்லாரு, சரி மன்னன் சொல்லலை இல்லையா ராமன்ட்ட, நீ எப்படி சொல்லலாம்? மன்னன் அவர் உனக்கு வரம் தந்தார்னா அவரில் கூப்பிட்டு சொல்லணும், மன்னன் அல்லவா கூப்பிட்டு சொல்லணும். மன்னன் சொல்லாமல் ராமனை எப்படி காட்டுக்கு போ என்று நீ சொல்லலாம் என்று கடிந்தார். நீ அதற்கு யாரு சொல்றதுக்கு? உனக்கு வரம் தந்தாச்சுன்னா வரத்தையும் அவர் தானே நடைமுறைப்படுத்தணும், நீ எப்படி சொல்லலாம்? அப்போ கொஞ்சம் அறகுறையா கொஞ்சம் ஞாபகத்தில் இவர் தண்ணி தெளித்து எல்லாம் ஆறுதல் சொன்னதுனால அந்த தசரதனுக்கு கொஞ்சம் வெளியே நடக்கிறது லேசாக கேட்குது. அப்போ மன்னன் சொல்லாமல் நீ எப்படி சொன்னாயன்னு கேட்டார்ல வசிஷ்டர். ஒரு நாள் ஓ கைகை ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டா அப்படின்னு அவர் நினைச்சிட்டார். பாருங்க, மன்னன் சொல்லும் முன் நீ எப்படி அனுப்புவா அப்படின்னு கேட்ட உடனே அதை அந்த அந்த தசரத சக்கரவர்த்தி தெரிந்து கொண்டான். தெரிந்து கொண்ட உடனே அவருக்கு எங்கெல்லாத ஏக்கமே வந்துட்டு, ஓ நம்ம பிள்ளை என் கண் போன்றவன், என் உயிர் போன்றவன், அந்த ராமனை நீ காட்டுக்கு அனுப்பிடாதேன்னு சொன்னேன், ஆனால் அவ இப்போ நம்ம சொல்லாமலே அவளே அனுப்பிட்டாளே, இன்னே பலவும் பகர்வான். அவனுக்கு அப்படி தசரதன் அப்படி புலம்ப ஆரம்பிச்சிட்டான். ஒரு புத்தி இல்லாத தடுமாற்றம் அடைந்தவன மாதிரி புலம்ப ஆரம்பித்தான். பலவாறு சொன்னான், இவ என்ன இந்த பெண்ணு எப்படி இவா அப்படிலாம் பேசிட்டு சொல்கிறான். இன்னே பலவும் பகர்வான். அவன்கிட்ட கெஞ்சி கேட்டு எடுத்து பார்க்குறான். மன்னன் சொல்ல நான் சொல்லாமே இவ காட்டுக்கு அனுப்பியிருக்கா அப்படி ஒன்று ஏக்கத்தில் உடனே சொல்லுவான், இறங்காதாளை நோக்கி. எவ்வளவோ நம்ம சொல்லி பார்த்தோம், என் உயிர் உனக்கு அபயம் என்றான் இல்லையா, உனக்கு சரணம் என்றான், என் உயிரை எனக்கு பிச்சை கொடுன்னு கேட்டான், அப்பவும் இல்லை. இப்போ வசிஷ்டர் சொன்ன பிறகும் கேட்ட இல்லை. அவளாட்டே ராமனை காட்டுக்கும் அனுப்பிட்டான். இப்படி இறங்காதாளை நோக்கி அந்த வசிஷ்டரை பார்த்து சொல்கிறாரு, இன்றே சொன்னேன் இன்றே, இப்பொழுது சொல்லுகிறேன், இவள் என் தாரம் அன்று, இவள் எனக்கு மனைவி இல்லை அப்படின்னு சொல்றாரு. இன்றே இவள் என் தாரம் அல்ல துறந்தேன், இவளை எனக்கு மனைவி என்று இல்லை என்று நான் துறந்தேன். மன்னே ஆவான் வரும் அப்பரதந்தனையும், அந்த மன்னனாக வரப்போறான்னு இவ கனவு கண்டுகிட்டு இருக்கா இல்லையா, பரதன் நாட்டை ஆளப்போறான் மன்னன் என்று சொல்லியிருக்கலாம். அந்த மன்னே ஆவான் வரக்கூடிய அந்த ராஜா என்று சொல்லக்கூடிய அந்த வரும் அப்பரதன் தனையும் மகன் என்று உன்னேன், அவனும் எனக்கு மகன் இல்லை, இவளும் எனக்கு மனைவி இல்லை. முனிவா, அந்த வசிஷ்டரை பார்த்து சொல்றார், மகன் என்று உன்னேன் முனிவா, அவனும் ஆகான் உரிமைக்கு என்றான். அவனு என் உரிமைக்கு ஆகான். என்ன உரிமை? நான் செத்து போவேன், செத்து போனா அவன் எனக்கு ஈமக்கடன் செய்யக்கூடாது. இது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை, சாதாரணம் இல்லையா, என் பிள்ளை இல்லாமல் அவன் எனக்கு என்ன வாய்க்கரிசி போடப்படாது, அதில் கொல்லி வைக்கப்படாது அப்படி சொல்லுவாங்க இல்லையா. பாருங்கள், இது அந்த காலத்தில் தசரதற்கு அவ்வளவு வருத்தம் ஏற்பட்டது. இவள் எனக்கு மனைவியும் அல்ல, அவன் எனக்கு மகனும் அல்ல, அந்த உரிமைக்கு ஈமக்கடன் செய்யக்கூடாது, நான் இறந்து போவேங்கிறது அவருக்கு உறுதியாகி போச்சு. நான் இறந்து போனால் அவன் உரிமைக்கும் ஆகான் என்றான். அதுக்கும் பிறகு அவரே புலம்புறாரு. யார் புலம்புறா? தசரத சக்கரம். இப்படி சொல்லிட்டு கோபத்தில் சொல்கிறவங்களுக்கும் அடுத்த நேரம் ஒரு இரக்க குணம் வரும். என்ன,
கோபம் உச்சம் வரும், பிறகு இயலாமை வரும், பிறகு ஒரு இரக்கம் வரும். இதெல்லாம் நம்முடைய மன சுவாபத்தை இங்கே அழகா எடுத்து சொல்கிறார். அவர் அப்படி போட்டிருக்கிறார். கண்ணும் நீராய் உயிரும் ஒழுக களியா நின்றேன். அப்படியே அழுறார். கண்ணு நீர் அப்படி வடிஞ்சிக்கிட்டே இருக்கான். தசரத சக்கரவர்த்தி எவ்வளோ பெரிய மாம்புடை மாவீரன். அப்போ எந்த மனிதனுக்கும் எந்த காலத்திலே ஒரு இப்படியெல்லாம் வருது என்ன. கண்ணும் நீராய் உயிரும் ஒழுக களியா நின்றேன். கண்ணு நீர் அப்படியே வழிஞ்சிட்டே இருக்கு. அதில் என்ன போய்கிட்டு இருக்கு? உயிர் போய்கிட்டே இருக்கு. இந்த கண்ணீரில் என்ன போகுதான்? உயிரும் ஒழுக களியா நின்றேன். உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஒழுகிட்டு அதை எனக்கு நிறுத்த முடியல. எண்ணும் நீர் நான்மறையோர் எரிமுன் நின்மேல் சொரிய. அந்த அந்த ஈமக்கடனை இறந்த பிறகு ஈமக்கடன் செய்யும்போது பிள்ளைகளை நீராட்டுவாங்க. நீராட்டி தலைமுடி எடுக்கணும்னா எடுத்து புத்தாடையெல்லாம் கொடுப்பாங்கல்ல. அப்போ நம்ம இப்போ பைப்பு தண்ணி அங்கே அந்த பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டு இது பண்ணுவோம் இல்லையா. முந்தியெல்லாம் கிணத்துக்கு போவாங்க, குளத்துக்கு போவாங்க. இப்போ பைப்பு தண்ணியாக எடுத்து வச்சுட்டு பண்ணுவாங்க. அந்த நீர் 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 கோர போவாங்கல்ல, நீர் மாலை கோர போவாங்கல்ல. அது அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, எல்லா புனித நீர்களில் இருந்தும் கங்கை அது இதெல்லாம் இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அது எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு. அதான் சொல்ல, எண்ணும் நீர் நான்மறையோர் எரிமுன் நின்மேல் சொரிய. தீமூட்டி நான்மறை வேதங்கள் ஓதக்கூடியவங்கெல்லாம் அந்த நீரை உனக்கு மேலே சொரிவாங்க. நின்மேல் சொரிய ராமா. அந்த 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 நீர் வந்த புனித மண்ணும் நீராய் வந்த புனலை மகனே. அந்த உன் தலை மீது விட்டு அந்த புனலை விடுற அந்த தண்ணியை எடுத்து எனக்கு நீ விட போறாயா? மண்ணும் நீராய் வந்த புனலை மகனே வினையேற்கு உண்ணு நீராய் உதவி உயர்கான் அடைவாய் என்றான். அப்படி அந்த தண்ணீர் விடும்போது அந்த தண்ணி எடுத்து என் வாயில விட்டு எனக்கு ஈமக்கடன் செய்துக்கிட்டு நீ எங்க போ, காட்டுக்கு போங்கிறார். இப்போ போயிடாத, நான் செத்து போவேன். செத்து போனா எனக்கு அந்த அந்த வேதம் ஓதுகிற அந்த அந்தணர்கள் உண்மையில் சொரியக்கூடிய அந்த நீரை எடுத்து என் வாயில் விட்டு கடமையை செய்துவிட்டு நீ போ என்றான். அப்போ எவ்வளவு அவன் அடைந்த துயரம் என்ன, அப்படி அடைவா என்றான். அப்படியே சோர்ந்துட்டார். பிறகு கொஞ்சம் ஞாபகம் வருது, பின்னும் சோர்ந்து போகிறார், பின்னும் ஞாபகம் வருது. அப்போ கோசலாதேவி மட்டும் பக்கத்தில் இருந்து அழுதுகிட்டே இருக்கிறார். அப்போ கோசலாதேவிகிட்ட இவர் சொல்லுகிறார், யாரு? இந்த தசரதர் சொல்லுகிறார், அம்மா நீ வருத்தப்படாத, என்ன இது விதியின் செயல், ஆகவே நீ வருந்தாதே. முன்பு ஒரு சமயம் சலபோஜனன் என்று ஒருவன் இருந்தான். சலபோஜனன், அதில் வாங்க. சலபோஜனன் என்று இருந்தார். அவர் பெரிய பெரிய தர்மம் தெரிந்தவர், நல் வாழ்க்கை வாழ்ந்தவர். அவரும் அவருடைய மனைவியும் கண்ணில்லாமல் போய்விட்டார்கள். அப்போ அவர்களுடைய மகன் சுரோச்சனன், அவர்கள் முனிவர்கள், அவர்கள் கானகத்திலே வாழ்ந்து இருந்த பொழுது சுரோச்சனன் என்கிறது அவருடைய மகன். அவன்தான் இந்த இருவரையும் காப்பாற்றி கொண்டிருந்தான். அவர்களுக்கு வேண்டிய உணவுகளோ பழம் இது மாதிரி காட்டுகள் கிடைக்கக்கூடிய பொருள்களை அவன்தான் கொடுத்து அவர்களை ரட்சித்து கொண்டிருந்தான். ஒரு சமயம் அந்த சுரோச்சனன் அந்த கண்ணில்லாத தாய் தந்தையர்களுக்கு தண்ணீர் குடிப்பதற்கு எடுப்பதற்காக நதி தீரத்திற்கு வந்து அவன் தன் கையில் இருந்த குவளையை தண்ணீரில் மூழ்க செய்தான், தண்ணீர் எடுப்பதற்கு. அது அந்த தண்ணீரில் மூழ்கிய பொழுது கதகதென்று சத்தத்துடன் தண்ணி அதில் நிரம்பியது. நான் தூரத்தில் நின்று யானை வேட்டைக்கு சென்றிருந்த நான் தூரத்தில் யானை எங்கேனும் நிற்கிறதா என்று மறைவில் நின்று பார்த்து கொண்டே இருந்தேன். அந்த சோலையின் நடுவிலே இந்த சத்தம் கேட்டவுடனே அந்த திசையிலே என்னுடைய அம்பை அங்கு ஒரு யானை நிற்கிறது என்று எய்து விட்டேன். ஆனால் மறுகணமே ஓ என்ற அரளர் சத்தம் கேட்டது. இது மானிட சத்தம் அல்லவா என்று நினைத்து அந்த இடத்திற்கு நான் பதைபதைத்து ஓடி சென்றேன். ஆனால்
அந்த அந்த இளம் சிறுவன் மீது அந்த அம்பு பாய்ந்து அவன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தான். உடனே அவனை என் மடி மீது எடுத்து வைத்து, யாரப்பா நீ, என்ன விஷயம், நீ, நான் தவறுதலாக செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு என்றான். அவன் சொன்னான், என் தாய் தந்தையர்களுக்கு கண் தெரியாது, அதோ அந்த பக்கம் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக தண்ணீர் எடுக்க நான் வந்தேன், அப்பொழுது இப்படி நடந்து விட்டது, நீங்கள் என் தாய் தந்தையர்களுக்கு இந்த தண்ணீரை கொண்டு கொடுத்து விடுங்கள், அதுவே எனக்கு செய்யும் உதவி என்று நான் சொன்னேன். அது மாதிரி நான் அந்த தாய் தந்தையர்களுக்கு உதவுவதற்காக தண்ணீரை கொண்டு வந்த பொழுது நான் கொடுத்த நேரத்திலே என்ன விவரம், என் பையன் எங்கே என்று கேட்டார்கள். என்னுடைய மகன் இப்படி நடந்ததை நான் சொன்னேன். அவர்கள் அடைந்த துயரத்திற்கு அளவே இல்லை. அவர்கள் பெருவாராக ஏங்கி ஒரு சாபமிட்டார்கள் எனக்கு, நீயும் உன் மகனை பிரிந்து இப்படி இருக்கின்ற நிலையிலே நீ ஆவி பிரிவாய் அப்படி என்று சொல்லி சாபமிட்டார். நான் அவர்களுக்கு எவ்வளவோ உதவி செய்து அவர்களுக்கு வேண்டியதை செய்தேன். ஆனாலும் சாபம் என்னை பற்றி கொள்ளும் என்ற நம்பிக்கை இருந்தது. அப்பொழுதும் ஒரு சின்ன மகிழ்ச்சி, 60,000 ஆண்டுகள் எனக்கு பிள்ளை பேறு இல்லை என்று ஏங்கி இருந்த எனக்கு, பிள்ளை இருந்தால்தானே அப்படி ஒரு அவன் இழக்க நேரும், அந்த நேரத்தில் தானே எனக்கு மரணம் என்று பிள்ளை பேராவது கிடைக்குமே என்று இருந்தேன். அதுபோல் எனக்கு ராமன் பிறந்து அவன் பிரிவால் எனக்கு அந்த முனிவர் கொடுத்த சாபம் போல் நானும் உயிர் துறப்பேன், இது விதி, நீ வருந்தாதே என்று அன்பு மனைவியாகிய அந்த கோசலாதேவிக்கு முன்னடந்த விவரத்தை அவர் சொல்லுகிறார். எப்படியோ அப்படி அது மாதிரி இங்கு அந்த செய்திகள் சொல்லி அரண்மனையிலே ஒரு பெரிய அளவிலே துக்கம். ராமன் ஆனால் கானகம் செல்வதற்கு தயாராகிவிட்டார். அவர் கானகம் செல்ல போகிறார் என்ற செய்தி இந்த விஷயத்திலிருந்து எல்லோருக்கும் தெரிந்து விட்டது. அதனால் மனிதர்கள் மட்டுமல்ல, உலகத்து உயிர்களெல்லாம் அவைகளெல்லாம் வருந்தினவாம். ஆடாக இருந்தாலும், மாடாக இருந்தாலும், மானாக இருந்தாலும், குதிரையாக இருந்தாலும், கிளிகளாக இருந்தாலும், மற்றுமுள்ள பறவைகளாக இருந்தாலும், மரம் செடி கொடிகளாக இருந்தாலும் எல்லாம் இறங்கினவாம், அழுதனவாம். ராமன் காற்றுக்கு செல்கிறான் அப்படின்னு. ராமன் அப்படிப்பட்ட குணநலங்களை உடையவன். இங்கு பாருங்கள், எல்லாம் அழுதனவாம். கிள்ளையோடு பூவை அழுதன. கிள்ளை என்றால் கிளி, பூவை என்றால் மைனா, அந்த குருவி மாதிரி. கிள்ளையோடு பூவை அழுத, கிளர் மாடத்து உள்ளுறையும் பூசை அழுத. ஒவ்வொரு அரண்மனையின் ஒவ்வொரு மாடங்களிலும் பூனை அங்கங்கு இருக்கும். அந்த பூனையும் அழுததாம். கிளர் மாடத்து உள்ளுறையும் பூசை அழுத, உருவறியா பிள்ளை அழுத. ராமன் எப்படி, ராமன் குணநலன்கள் எப்படி, அவனுடைய தோற்றம் என்ன என்று ஒரு உருவமே தெரியாத சின்ன குழந்தை ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், தனக்கு தன் உருவமே இன்னும் நல்ல செழிப்பாக வளராத அந்த குழந்தைகள் கூட அழுதனவாம். உருவறியா பிள்ளை அழுத பெரியோரை என் சொல்ல. இப்படி ஆடு மாடுகளும் பறவை பட்சிகளும் மற்றுமுள்ள குழந்தைகளும் அழுகின்ற பொழுது ராமனை நேரில் பார்த்து தெரிந்து கொண்டு அவனுடைய குணாதிசயங்களை எல்லாம் அறிந்து கொண்ட மக்கள் எப்படி அழுவார்கள். பெரியோரை என் சொல்ல வள்ளல் வனம் புகுவான் என்று உரைத்த மாற்றத்தால். வள்ளல் பெருமானாகிய அந்த ராமபிரான் கானகம் செல்கிறான் என்று உரைத்த அந்த வார்த்தைகளால், அதை தெரிந்து கொண்டதால் அவர்களெல்லாம் அறிந்தார்கள். ஆவும் அழுத, பசுக்கள் அழுதன. அதன் கன்று அழுத, அதனுடைய கன்றும் அழுகிறது. அன்று அலர்ந்த பூவும் அழுத, அப்பொழுது மலர்ந்த பூக்களும் அழுதன. புல்லழுத, புனல் புல் அழுத. நீர்வாழ் பறவைகளெல்லாம் அழுதனவாம். கல்வொழுகும் காவும் அழுத, அழகிய பூஞ்சோலைகளும் அழுதனவாம். கல்வொழுகும் மலர்களிலிருந்து தேன் ஒழுகக்கூடிய பூஞ்சோலைகளும் அழுத. களிறு அழுத, யானைகள் அழுதன. கால் பயல் பேர் மாவும் அழுத, விரைவாக ஓடக்கூடிய குதிரைகளெல்லாம் அழுதன. மன்னனை மாளவே, அதாவது மன்னன் இப்படி போகிறான் என்று கேட்டவுடனே அவைகளெல்லாம் அழுதன. இப்படி இவைகளெல்லாம் ஒரு பக்கம் துக்கம். அரண்மனையிலே அங்கு ஒரு பக்கம்
இந்த இந்த செய்தி இலக்குவனுக்கு தெரிகிறது. இலக்குவன் இளைய பெருமாள், அவருக்கு இது பொறுக்கவில்லை. என்ன, ராமனை இப்படி காட்டுக்கு போகச் சொல்லி சிற்றன்னையாகிய கைகையானவள் அவள் பெற்ற வரத்தின் காரணமாக சூழ்ச்சி செய்து இப்படி ராமனை காட்டிற்கு அனுப்புகிறாள் என்றவுடனே அந்த இலக்குவனுக்கு பெரும் சீற்றம் ஏற்பட்டது. ராமபிரான் யாரு? அனந்தன். அனந்தன் ஆதிசேஷனுடைய, அந்த இலக்குவன் ஆதிசேஷனுடைய அம்சம் இல்லையா? அப்படி உடனே சீற்றம் வரக்கூடியதல்லவா ஆதிசேஷன். அதனால் இலக்குவனுக்கு இப்பொழுது பெரும் சீற்றம் வந்து விட்டது. அந்த கைகையானவள் என்ன நினைத்தாள்? சிங்கக்குட்டிக்கு கொடுக்கக்கூடிய உணவை நாய்க்குட்டிக்கு யாராவது கொடுப்பார்களா? அவன் கோபத்தோடு சொல்கிறான், சிங்க குருளைக்கு இடும் தீஞ்சுவை ஊனை நாயின் வெங்கட்சிறு குட்டனை ஊட்ட விரும்பினாள். ஒரு சிங்கக்குட்டிக்கு கொடுக்கக்கூடிய உணவை நாய்க்குட்டிக்கு ஊட்டுவதற்காக அந்த கைகையானவள் விரும்பினாள். நங்கைக்கு அறிவின் திறம் நன்று, இது நன்று என்ன? நங்கைக்கு, அந்த கைகைக்கு இந்த குணம் ரொம்ப நல்ல குணம், நல்ல சூழ்ச்சி, நல்லது நல்லது. கங்கைக்கு இறைவன் கடகக்கை புடைத்து நக்கான். அந்த அந்த பெரிய சிறப்புக்குரிய மேலான அந்த இலக்குவன் இளைய பெருமாள் கைகளை கொட்டி பெரிய கோபாக்கினியை கண்கள் கொப்பளிக்க, அது மாதிரி தன்னுடைய கைவில்லை எடுத்து காண்பித்து, யாராக இருந்தாலும் இது மாதிரி ஒரு பெண்ணினுடைய காரியத்தை வெற்றியடைய விடமாட்டேன். ஒரு பரமே வந்து போரில் என்னோடு எதிர்த்து நின்றாலும் இப்பொழுதே வந்தோரை எல்லாம் அவிப்பானும், அவித்து அவர் ஆக்கையை அண்டமுற்ற குவிப்பானும். எத்தனை கோடி பேர்கள் வந்தாலும் எல்லோரையும் கொன்று அண்டம் முட்டும்படியாக அவர்களுடைய உடலை குவிப்பேன். எனக்கு ஒரு கோவினை கொற்ற மௌலி கலிப்பானும் நின்றேன். எல்லா நிலைகளிலும் தெய்வமே வந்து எதிர்த்தாலும் என்ன செய்வேன்? நான் வந்து அவர்களை எதிர்த்து நிற்பேன். இது காக்குனர், என்னுடைய கோபத்தை காத்து கொள்ளுகின்றவர்கள் காத்து கொள்ளுங்கள். காமின் என்றான். யார் எதிர்த்தாலும் பெண்ணினால் வந்த இந்த ஒரு தீராத ஒரு வஞ்சகச் செயலை நான் விட்டுவிட மாட்டேன். விண்ணாட்டவர்கள் என்ன, தேவர்கள் என்ன, மண்ணாட்டவர்கள், இந்த லோகத்தில் பிறந்தவர்கள் என்ன, விஞ்சையர்கள் என்ன என்றால் என்ன, நாகலோகத்தவர்கள் என்றால் என்ன, கிண்ணரர், கிம்புருடர், வித்யாதரர், இப்படி எந்த லோகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்நாட்டவர் யாவரும் நிற்க ஓர் மூவர் ஆகி, இந்த தேவாதி தேவர்கள் வந்தாலும் சரி, ஓர் மூவர் ஆகிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய அந்த ருத்திரர் ஆகிய அவர்கள் மூவரும் வந்தால் கூட, மண்ணாட்டுனர், காக்குனர், வீட்டுனர் வந்தபோதும் யார் வந்தாலும் பெண்ணாட்டம் ஒட்டேன். இனி பேர் உலகத்து என்ன, பெண்ணினுடைய இந்த சூழ்ச்சியை நான் விடமாட்டேன், யார் வந்து தடுத்தாலும், இப்பொழுதே வரட்டும் அப்படி என்று கோபத்தோடு சப்தம் இட்டு பேசுகிறார். இங்கே ராமபிரான் எங்கு வந்து விட்டார்? கோசலாதேவியை பார்த்தாகிவிட்டது. இப்பொழுது கைகேயி அவள் வரத்தை சொல்லிவிட்டாள், கோசலாதேவி பார்த்தாகி. மூன்றாவது யார்? சுமந்திரை. சுமந்திரை அம்மாவை பார்த்து நான் காட்டிற்கு போகிறேன் அம்மா என்று சொல்லிவிட்டு போவோம் என்று சுமந்திரையின் மாளிகையில் ராமன் அப்படியே அங்கு வந்து, அம்மா கானகம் போக வேண்டும், அதற்கு எனக்கு விடை கொடுங்கள் என்று கேட்க அங்கே வந்த உடனே வெளியே சத்தம் கேட்கிறது. யாருடைய சத்தம்? இலக்குவன் சத்தம். அவன் கோபமாக இப்படி பேசுவது கேட்கிறது. அவன் பேசிய ஒலியும் பேச்சும் கேட்டு ராமன் உடனே இலக்குவனிடம் ஓடி வந்து, தம்பி அல்லவா இப்படி கோபப்படுகிறான் அப்படி என்று சொல்லி இலக்குவனிடம் வந்து, தம்பி இலக்குவா, நீ கோபப்படாதே, உன்னுடைய கோபம் வேண்டாத ஒன்று, நீ கோபம் கொள்ளாதே, நீ அமைதியடை, நீ நினைப்பது தவறு. நதியின் பிழையன்று. தண்ணீர் வரவில்லை என்றால் நதிக்கு குற்றமா? காவிரிக்கு குற்றம் இல்லை, காவிரியில் தண்ணி வரல, அவ்வளோதான். நதியின் பிழையன்று நறும்புனல் இன்மை. தண்ணீர் இல்லாதது நதியின் குற்றம் அல்ல, அன்றே பதியின் பிழையன்று. என் தந்தையாகிய தசரத சக்கரவர்த்தியினுடைய
பிழையும் இல்லை. அவர் கொடுத்த வரத்தை கொடுத்தார், அவ்வளவுதான். சத்தியம் தவறாதவர். சத்தியம் தவறாத குலத்திலே சூரிய வம்சத்திலே காலகாலமாக வந்த அரசர்களிலே ஒருவர். அவர் சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும். அதனால் அவருடைய குற்றமும் இல்லை. என்ன, பதியின் பிழையன்று பயந்து தமை புறந்தாள் மதியின் பிழையன்று. நம்மை அன்போடு பெற்றெடுத்து வளர்த்திருக்கிறாளே தாய், அந்த கைகேயி, அவளுடைய குற்றமும் இல்லை. என்ன, நம்மை புறந்தாள் மதியின் பிழையன்று மகன் பிழையன்று. கைகேயினுடைய மகனாகிய அன்பு தம்பி பரதனுடைய குற்றமும் அல்ல. பரதன் நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்ன உடனே பரதனுக்கும் கைகேயிக்கும் ஏதோ சூழ்ச்சி இருந்திருக்கிறது என்றெல்லாம் நினைக்காதே. என்ன, இது தந்தையின் குற்றம் அல்ல, தாயின் குற்றம் அல்ல, தம்பி பரதன் குற்றம் அல்ல. என்ன, இப்படி நீ பேசுவதற்கோ அல்லது எண்ணுவதற்கோ கோபப்படுவதற்கோ அர்த்தம் இல்லை. நீர் இல்லை என்றால் நதியை குற்றம் சொல்லுவோமா? அதுபோல இவர்களுடைய குற்றம் இல்லை. ஆனால் விதியின் பிழை. அப்பா, நீ நினைக்க வேண்டும், இது நமக்கு என அமைந்திருக்கிற விதியின் பிழை. நீ இதற்கு என்கொல் வெகுண்டது என்றான். நீ எதற்காக நீ கோபப்படுகிறாய் என்றான். இலக்குவனுக்கு ஆயினும் கோபம் நீங்கவில்லை. இலக்குவனுக்கு ஆயினும் என்ன ஆகவில்லை? கோபம் நீங்கவில்லை. இதெல்லாம் சொன்ன பிறகும் இலக்குவனுக்கு கோபம் நீங்கவில்லை. உடனே நீங்காது பலவாறாக இலக்குவன் பேசுகின்றான். உடனே ராமபிரான் சொல்லுவார், நன் சொற்கள் தந்து ஆண்டு எனை நாளும் வளர்த்த தாதை. அப்பா, தந்தையார் எனக்கு என்ன செய்திருக்கிறார்? நல்ல நல்ல அருமையான வார்த்தைகளை நல்கி நல் நடத்தைகளை சொல்லி தந்து நல்ல ஒரு 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 ஒழுக்கத்தை சொல்லி தந்து பேணி வளர்த்த நன் சொற்கள் தந்து ஆண்டு எனை நாளும் வளர்த்த தாதை. தினந்தினமும் வளர்பிறை மதியனை என்னை வளர்த்த தந்தை இருக்கிறார் அல்லவா, அவர் தன் சொல் கடந்து எற்கு அரசு ஆள்வது தக்கது. அவருடைய சொல்லை மீறி நான் இந்த நாட்டை ஆட்சி செய்வது நல்லதா? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதல்லவா. அதுவும் சத்தியம் தவறாத அந்த அரசருடைய, என் தந்தையுடைய அந்த சத்தியத்தை காப்பாற்றுவது நான் அல்லவா? நான் தானே காப்பாற்ற வேண்டும். அவருடைய தன் சொல் கடந்து எற்கு அரசு ஆள்வது, எதற்காக நான் அரசு ஆள வேண்டும்? தக்கது என்றால் அது தகுதியுடையது அல்ல. அப்பா, நான் சொன்ன பிறகும் நீ கேட்கவில்லை. நீ என்ன செய்கிறாய் இலக்குவா? நீ கோபம் தணியாமல் இருக்கிறாய். என் சொல் கடந்தால், என்னுடைய சொல் வார்த்தையை நீ மீறினால் உனக்கு யாது உளது ஈனம் என்றான். என் வார்த்தையும் அண்ணனாகிய என்னுடைய வார்த்தையும் நீ தட்டினால் மீறினால் உனக்கு யாது உளது ஈனம். இதைவிட மேலான இது என்ன நடக்கப் போகிறது? தென் சொல் கடந்தான் வட சொல் கலைக்கு எல்லை தேர்ந்தான். இங்கு கம்பநாட்டாழ்வார் அழகா சொல்வார். என்ன, ராமனை பற்றி சொல்லுகின்ற பொழுது தென் சொல் கடந்தான். இந்த தென்னகத்திலே இருக்கிற தேனினும் இனிய தமிழில் இருக்கின்ற அந்த அதிலையும் வல்லமை பெற்றவன். வடமொழி கடந்தான். வடமொழி என்ன, தேவநகரி என்று சொல்லுகின்ற அந்த தேவமொழியையும் கடந்தவனாகிய ராமபிரான் இப்படி அந்த இலக்குவனுக்கு அறிவுரை சொன்ன மாத்திரத்திலே கடல் இறைவன் கட்டளைக்கு அடங்கி கிடப்பது போல் அடங்கினான். கடலானது உலகத்திலே 75% கடல் அல்லவா? அது எதற்கு அடங்கி கிடக்கிறது? இறைவனுடைய கட்டளைக்கு அடங்கி கிடக்கிறது. இந்த பிரபஞ்சமே அப்படி இருக்கிறது. அது மாதிரி இப்பொழுது இலக்குவன் ராமனுடைய பேச்சுக்கு அடங்கினான். உதிக்கும் உலையுள் உரு தீயென ஊதை பொங்க கொதித்து நின்ற அந்த அந்த இலக்குவன், அதாவது ஊதை என்று சொன்னால் துருத்தி, அந்த கொல்லன் பட்டறையிலே நெருப்பை வைத்து ஊதுவான் அல்லவா, அப்பொழுது அந்த நெருப்பு வெளியே கக்கும் அல்லவா, அது மாதிரி கோபம் கொண்டிருந்த அந்த இளைய பெருமாள் தன்னுடைய கோபத்தை அடக்கி கொண்டு மதிக்கும் மதியாய் முதல் வானவர் தமக்கும் வலி இது ஆம் விதிக்கும் விதியாகும் அப்படி என்று சொல்லி என் வில் தொழில் காண்க என்று சொல்லி பேசி கொண்டிருந்த இலக்குவன் அந்த கோபத்தை
அடக்கி கொண்டான். ராமன் சொல்லுவார், அப்பா இலக்குவா, நீ கற்றது என்ன? வேதம். நீ மொழிவது என்ன? வேதம். வேதங்களை கற்ற வாயினால் வாய்க்கு வந்தபடி பேசாதே. வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. நீ படித்திருக்கிறது என்னது? வேதம் அல்லவா? இல்லையா? எவ்வளவு அற்புதமான, நல்லதை படிக்கணும், நல்லது பேசுகிறோம். நம்ம நாவில் என்னது வரக்கூடாது? தீயவை வரக்கூடாது. அதனால தான் வேதங்கட்டை கற்ற வாயினால் வாய்க்கு வந்தபடி பேசாதே. நீ விரும்பாத காரியத்தை தாய் தந்தையர் செய்தால் பொறுக்க வேண்டும். வெறுக்கலாமா? ஒருவேளை உன் விருப்பத்திற்கு எதிரான காரியமாக இருந்தால் கூட தாய் தந்தையர் ஒரு முடிவு எடுத்தால் அதை வெறுக்க இயலுமோ? இலக்குவன் உடனே பணிந்து வணங்கி, அண்ணனை வணங்கி, எனக்கு தலைவன், தாய், தந்தை எல்லாம் நீ. அண்ணா, எனக்கு தாயாக இருப்பதும் தந்தையாக இருப்பதும் எல்லா நிலையிலும் தலைவனாக இருப்பதும் எல்லாம் நீ. நீ எதையும் எவர்க்கும் கொடுக்கும் உள்ளம் உடையவன். நீ நாட்டையை மட்டுமா கொடுப்பா? நீ எதையெல்லாமோ உன்னையே கேட்டாலும் கொடுத்து விடுவாய். நீ எதையும் எவர்க்கும் கொடுக்கும் உள்ளம் உடையவன். இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன் பார். அப்படியே நான் ஒன்றும் செய்ய முடியாது என்னால் என்று சொன்ன உடனே ராமன் அப்படியே அவரை ஆசீர்வதித்து அமரச் செய்தார். இலக்குவன் இளைய பெருமாள் சினம் மாறி செய்வதறியாது நின்றார். இலக்குவனை அழைத்து கொண்டு திரும்பவும் அங்கே சுமத்திரையினுடைய வீட்டிற்கு ராமபிரான் வருகிறார். அந்த சுமத்திரையிடம் வந்து, அம்மா, நான் கானகம் போகப் போகிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே மர உரியை கைகையை கொடுத்து விட்டு விட்டாள். பாருங்கள், தசரத சக்கரவர்த்தி சொல்லாமல் தான் சொல்லிவிட்டாள் காட்டுக்கு போ என்று சொல்லி. இனியும் காலதாமதம் ஆகக்கூடாது, அவன் காட்டிற்கு சீக்கிரம் போக வேண்டும், பரதனுக்கு முடிசூட்டு விழா நடக்க வேண்டும், அது தவறிவிடக்கூடாது எந்த காரணத்தை கொட்டும். எப்பொழுதும் யாருக்கும் என்ன மனமும் மாறலாம். அப்படி என்று சொல்லி சீக்கிரமாக காட்டிற்கு போக வேண்டும் என்று 2 தாதியர்களை இடம் அந்த மர உரியை கொடுத்து, ராமனிடம் இதை சீக்கிரமாக கொடுத்து விடுங்கள் அப்படி என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். அவர்கள் மர உரியை கொண்டு அந்த தாதியர்கள் ராமபிரானிடம் கொடுக்கிறார்கள். உடனே ராமபிரான் அதை மகிழ்ச்சியோடு வாங்கி கொண்டு மர உரியை அப்படியே தரித்து கொள்கிறார். தரித்து கொண்டு அவர் கானகம் போவதற்காக புறப்படுகிறார். இந்த நேரத்தில் அந்த சுமந்திரை ராமனுக்கு சொல்லுவாள். இந்த நேரத்தில் தான் ராமன் கானகம் போவது உறுதியாகிவிட்டது என்று நினைத்த அந்த இலக்குவனும் அவன் மர உரிய அவனும் தரித்து கொண்டு ராமனோடு அருகிலே வந்து நிற்கிறான். அப்பொழுது, தம்பி, நீ வர வேண்டாம், அந்த கானகத்திற்கு நான் தான் போக வேண்டும், அதுதான் தந்தையினுடைய கட்டளை, நான் அந்த கானகத்திற்கு நீ வர வேண்டாம். உடனே அந்த ராமன் இடையில் மர உரி தடுத்து இலக்குவனிடம் இதுபோல் சொன்னவுடனே, ராமா, அண்ணா, தம்பியும் அண்ணனும் தந்தையும் தாயும் நீர்தான். நீர் இல்லாமல் எனக்கு எதுவும் இல்லை. நாங்கள் உமக்கு என்ன குற்றம் செய்தோம்? எங்களை விட்டு விட்டு நீர் போக வேண்டும் என்று நினைக்கிறீரே, நாம் உங்களுக்கு என்ன தீங்கு செய்தோம்? நீர் உள எனில் உள மீனும் நீலமும். தண்ணீர் இருந்தால்தான் அதிலே மீனும், நீலமும் என்று சொன்னால் அந்த அந்த குவளைப்பூக்கள், அந்த செடி கொடிகள், இவைகளெல்லாம் நீர் இருந்தால்தான் இருக்கும். அதனால் சொல்கிறார், நீர் உள எனின் உள மீனும் நீலமும், பார் உள எனில் உள யாவும் பார்ப்புரின். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் பார்த்தால் இந்த நிலத்தை நம்பித்தான் இருக்கிறது. பார் உள என்று அது இருக்கின்றன. கார் உள தனு உளாய், கரிய நிறம் படைத்த கார்மேனி சியாமள ரூபனாக இருக்கிற ராமபிரானே, தனு உளாய், தனுவை நான் கைகளிலே வைத்திருக்கிற ராமச்சந்திரமூர்த்தியே, நானும் சீதாதேவியும் இவர் சிறுபிராயத்திலே ராமனை சார்ந்து தான் இருப்பார் இலக்குவன். ராமன் எங்கேயோ ராமனுடைய நிழல் போல இருப்பார். அதனால் சொல்கிறார், நானும் சீதையும்
ஆர் உள எனில் உலகில் இருக்கிறோம். நீங்கள் இருக்கிறீர்கள் என்றுதானே நாங்கள் இருக்கிறோம். ஆதலால் எங்களை விட்டுவிட்டு சென்று விடக்கூடாது. அப்படி என்று சொல்லி அந்த இளைய பெருமாள் இலக்குவன் வேண்டிக் கொண்டார். உடனே அந்த மர உரி தரித்து அங்கே நிற்கின்ற பொழுது அந்த சுமத்திரையானவள் சொல்லுவாள், அப்பா இலக்குவா, நீ கானகம் போகிறேன் என்று அண்ணனோடு புறப்பட்டுகிறாய். அப்படி நீ போனால் அங்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? ஆகாதது அன்றால் உனக்கு அவ்வனம் இவ்வயோத்தி. நீ அங்கு சென்றாய் என்று சொன்னால் அந்த வனம் உனக்கு எப்படி இருக்க வேண்டும்? அயோத்தியாக இருக்க வேண்டும். அயோத்தியில் நீ எப்படி இருப்பாய்? ராமனோடு இணை பிரியாது, ராமன் தான் எல்லாம் என்று உடல் உயிர் பிரியாத நிலையிலே உயிர் போல இருப்பாய். அங்கே நீ அயோத்தி என்று அங்கு இருக்க வேண்டும். இங்கு இருக்கிற அந்த ராமன் மா காதல் ராமன் நம் மன்னவன். இந்த ராமன் உனக்கு யாரு? மன்னன், ராஜா. மா காதல் ராமன், ஆமாம், பெரிய அன்புடைய, எனக்கு அன்புடைய, உனக்கும் அன்புடைய, இரண்டு பேருக்கும். சுமத்திரை சொல்லுகிறாள். சுமத்திரை இலக்குவனுடைய அம்மா. அதனால் அவள் சொல்லுகிறாள், மா காதல் ராமன் நம் மன்னவன் வையம் ஈந்தும் போகா உயிர் தாயர் நம் பூங்குழல் சீதை என்றாள். அது மாதிரி சீதாதேவி வருகிறாள் அல்லவா? அவள் யார் உனக்கு? அண்ணி நினைச்சுக்கிட்டு இருக்காத. அவள் உன் தாய், அவள் உன் தாய், உயிர் தாய். நம் பூங்குழல் சீதை என்றே ஏகாய். இந்த ராமன் உனக்கு மன்னவன், அந்த சீதா பிராட்டி உன் தாய். அப்படி நீ ஏகுக. அப்படி உள்ளத்திலே நிறைவு இருந்தால் நீ அவர்களோடு போ. அப்படி போய் அந்த ராமன் மீண்டு வந்தால் நீ இங்கு வா. ஏகாய் இனி இவ்வையின் நிற்றலும் ஏதும் என்றாள். நீ போ, ராமனோடு போ, இங்கு நீ நிற்க வேண்டாம். பின்னும் பகர்வாள். மேலும் சொல்றா, மகனே இவன் பின் செல். மகனே, அன்பு மகனே இலக்குவா, இந்த ராமன் பின் செல். தம்பி என்னும்படி அன்று. அவனுக்கு நீ தம்பி என்ற முறையில், தம்பி என்ன அண்ணன் சொல்லுது கேட்கலாம், கேட்காம இருக்கலாம் இல்லையா? தம்பி என்னும்படி அன்று அடியாரின் ஏவல் செய்தி. ஒரு அடியவனைப் போல நீ அவனுக்கு குற்றேவல் செய்ய வேண்டும், ஏவல் செய்ய வேண்டும். மன்னும் நகர்க்கே இவன் வந்திடில். அவன் அந்த 14 ஆண்டுகள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா? அப்படி அந்த மன்னும் நகர்க்கே, அவன் அயோத்திக்கு அவன் திரும்பி வந்தால் நீ வா. இல்லை என்றால் அவன் முன்னம் முடிதி என்றாள். அவனுக்கு இக்கட்டு வந்தால் அவனுக்கு முன்ன நீ என்ன செய்து விடு? உயிரை விட்டுவிடு. அப்படி சொன்னவள் வார்விழி சோரன் என்றாள். அவர்களுடைய கண்ணில் என்ன ஆகுது? கண்ணீர் பெறுகுது. அன்பு தாய் அல்லவா? அப்படி அனுப்புகிறாள். உடனே விடைபெற்றாகிவிட்டது. கைகேயிடம் விடைபெற்றாகிவிட்டது, கோசலாதேவியிடம் விடைபெற்றாகிவிட்டது, சுமந்திரையிடம் விடைபெற்றாகிவிட்டது. இந்த நல்ல நேரத்திலே அந்த சீதாதேவியும் அங்கே சேருகின்றாள். அவள் சேருவதற்கு முன்பு வசிஷ்டரை சந்தித்து அவரிடம் விடைபெற்று கொள்ள வேண்டும் என்று. வசிஷ்டர் குரு அல்லவா, குலகுரு அல்லவா? அப்படி போய் வசிஷ்டரை ராமன் வணங்கினான். உடனே அவர் சொல்வார், அப்பா ராமா, நீ கானகம் புறப்பட்டு விட்டாய். நீ சென்றால் தசரதர் உன் தந்தை உயிர் நில்லாது. அது உண்மை. நீ கானகம் சென்றால் உன் தந்தையினுடைய உயிர் உடலில் தங்காது. நீ ஆகவே கானகம் செல்வதை நிறுத்திவிடு. அப்படி ராமனிடம் தசரத சக்கரவர்த்தி, குரு வார்த்தை அல்லவா, அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். உடனே ராமபிரான் சொல்லுவார், இங்குதான் இந்த முக்கியமான இடங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய நிலைகள். சத்தியத்தை சொல்லுகிறார் ராமபிரான். சொல்லுகிறார், அன்னவன் பணி தலை ஏந்தி ஆற்றுதல். அன்னவன் பணி, அந்த தசரத சக்கரவர்த்தி என் தந்தையினுடைய பணியை என் தலைமேல் ஏந்தி நான் அதை ஆற்றுவது, அந்த கடமையை செய்வது என்னது கடன்? மகனாகிய என்னுடைய கடன்.
தந்தையினுடைய கீர்த்திக்கும் சத்தியத்திற்கும் பங்கம் வராது, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லி தந்தையிட்ட கட்டளையை ஏற்று நடப்பது என்னது கடன். அவர் இறந்து போவார்ல சொல்லுகிறார், அவருடைய இடரை நீக்குதல் நின்னது கடன். வசிஷ்டர், நீங்கள் குலகுரு, பல அரசர்களுக்கெல்லாம் குருவாக வந்து கொண்டிருக்கிறீர்கள். ராஜாவுக்கு ஒரு இடர் வந்ததென்றால் அந்த இடரை நீக்குதல் நின்னது கடன். இது நெறியும் என்றனன். இது நெறி அல்ல, என்ன, இதுதான் நெறி. அது அந்த கடமையை செய்வது இது நெறியும் என்றனன். பன்னகப்பாயலின் பள்ளி நீங்கினான். அந்த உண்மை நிலையை, ராமனுடைய உண்மை நிலையை இங்கு கடன் இது நெறியும் என்றனன் சொன்னான். யாரு சொன்னது? பன்னகப்பாயலின் பள்ளி நீங்கினான். பன்னகப்பாயனம் ஆதிசேடனில் பள்ளி கொண்டிருக்கிற அந்த பரந்தாமனாகிய அந்த மகாவிஷ்ணு அல்லவா ராமபிரான். அதனால் அப்படி சொன்னான். என்றனன் எந்தை இவ்வரங்கள் ஏவினாள். தந்தை கொடுத்த வரத்தினால என் தாய் என்னை ஏவினாள், ஈன்றவள். யான் அது சென்னி ஏந்தினேன், நான் அதை தலைமேல் கொண்டேன். சான்றோன் என நின்ற நீ தடுத்தியோ. சான்றோர் இல்லையா நீங்க, வசிஷ்டர் குரு இல்லையா, நீங்கள் தடுக்கலாமா என்றான். தோன்றிய நல்லறம் நிறுத்த தோன்றினான். அறத்தை நிறுத்துவதற்காக தோன்றிய அந்த புருஷோத்தமனாகிய ராமன் அப்படி பகர்ந்தான். வசிஷ்டர் சிந்தித்தார். வசிஷ்டரை நீங்கள் வருந்தாதீர்கள் என்று சொல்லி ராமன் தேற்றினான். கானகம் புக அவர்கள் புறப்பட்டார்கள். உடனே சீதாதேவியை சந்தித்து அந்த மனைவியிடம் சொல்லிவிட்டு போகலாம் என்று சொல்லி அங்கே வருகிறார். அங்கே வந்தவுடனே அப்படி அந்த விபரம் சொல்லுகிறார், நான் கானகம் போகிறேன் அப்படி என்று சொல்லி, நீ வருந்தாதே, இங்கு இரு என்று சொன்னார். உடனே அந்த சீதாதேவி, அவள் நிலமகள் அல்லவா, அவள் சொல்லுவாள், நாயகன் வனம் நன்னல் உற்றான் என்றும் நாயகன், தன்னுடைய பிராண நாயகனாகிய ராமன் கானகம் போகிறான் என்றும், மேய மண் இழந்தான் என்றும், இந்த பூமியை ஆட்சி செய்யக்கூடிய அந்த அரசாட்சியை இழந்தான் என்றும் விம்மலள், அவள் வருத்தப்படல. ஆனால் நீ வருந்தலை நீங்குவன் யான் என்ற, நீ வருந்தாதே, நான் போயிட்டு கானகம் போயிட்டு வாரேன் என்று, நீ வருந்தலை நீங்குவன் யான், உன்னை விட்டு நான் போகிறேன், நீங்குவன் யான் என்ற தீய வெஞ்சொல் செவியை தேம்புவாள். அந்த வார்த்தை தான் அவளுக்கு தீய சொற்களாக தெரிந்தது. அவன் ராமனை, அந்த சீதாதேவியை பார்த்து, நீ வருத்தப்பட வேண்டாம், கானகத்திலே பெரிய கொடிய விலங்குகள் இருக்கும், சூரியனுடைய வெம்மை தாங்க முடியாது, முள்புதர்கள் இருக்கும், அதனால் ஊழி அறுக்கனும் எரியும் என்பது என்று அப்படி சொன்னான். அதற்கு அந்த சீதாதேவி மறுமொழி சொல்லுவாள், சூரியனுடைய அந்த அங்கி தேவனுடைய சுடு கதிர்கள், நான் நீங்குவேன், நீ இங்கு இரு என்று சொன்னாயல்லவா, அதைவிட, அந்த வார்த்தையை விட மேலும் சுடுமோ, அது சுடுமோ என்று சொல்லிவிட்டு, இப்படி பேசி கொண்டிருந்தால் சரி இருக்காது, ராமபிரான் என்ன செய்வார், கிளம்பிடுவார் என்று சொல்லி தானும் மர உரி அணிந்து கொண்டு ஓடி வந்து கையை பிடித்து கொண்டு நின்று கொண்டாள். என்ன, கூடவே செல்வதற்கு தயாராக பரிவு, ராமனோடு அழைத்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. பரிவு இகந்த மனத்து ஒரு பற்று இலாது ஒருவுகின்றனை ஊழி அறுக்கனும் எரியும் என்பது யாண்டையது. அந்த ஊழி காலத்து அறுக்கனும் சுடும் என்று சொன்னது உங்களுடைய பிரிவை விட மேலானது அல்ல, நானும் வருகிறேன் என்று சொல்லி சீதையும் உறுதி பூண்டு கையை பற்றி கொண்டு நின்றாள். இந்த நேரத்தில் வனத்துக்கு இவர்கள் ஏகுகிறார்கள். இலக்குவன் முன்னே செல்ல, ராமன் செல்ல, சீதாதேவி ராமனுடைய பின்னே சென்றாள். நகர மக்களெல்லாம் அடைந்த துயரத்திற்கு அளவே இல்லை. இனி நாம் ஏன், ராமன் இல்லாமல் நமக்கு இங்கே அயோத்தியில் என்ன வேலை, நாமும் ராமனோடு செல்லுவோம் என்று சொல்லி அந்த அயோத்தி நகரத்து மக்கள் எல்லோரும், அவர்கள் தன்னுடைய குடும்பங்கள் சுற்றம் சூழ எல்லோரும் அவர்கள் அங்கே புறப்பட்டு, நாங்களும் கானகம் வருகிறோம் என்று சொல்லி அங்கே புறப்பட்டு வருகிறார்கள். கடைசியாக தந்தையின் மாளிகைக்கு சென்றார். தந்தையினுடைய மாளிகைக்கு ராமபிரான் இப்படி இளைய பெருமாள்
சீதாதேவி மூவரும் செல்லுகிறார்கள். தந்தை பக்கத்திலிருந்து கோசலாதேவி மற்றும் உள்ள சுமந்திரை முதலானவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். தந்தையை தேற்றுங்கள் என்றான். தாய்மார்களை நீங்கள் அவருக்கு வேண்டிய சுசுரூசை செய்யுங்கள் அப்படி என்று சொன்னான். எதில் நின்ற வசிஷ்டரை வணங்கினான். தானும் தம்பி இலக்குவனும் திருமகளாகிய சீதையும் சுமந்திரன் கொண்டு வந்த உடனே சுமந்திரன் தேர் கொண்டு வந்தார். அந்த தேரில் ஏறி அப்படியே புறப்பட்டார்கள். நகர மக்கள் பின்தொடர்ந்து செல்லுகிறார்கள். வனம் சென்ற ராமன் அதன் பிறகு என்ன செயல்கள் நடந்தன என்பதை நாம் அடுத்த வாரத்திலே பார்க்கலாம். நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம், வீடியல் வலியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும், நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழியவாகை, சூடிய சிலையில் ராமன் தோல்வலி கூறுவார்க்கே. வென்றிசேர் இலங்கை யானை வென்ற மால் வீரம் ஓத, நின்ற ராமாயணத்தில் நிகழ்ந்திடும் கதைகள் தம்மில் ஒன்றினை படித்தோர்தாமும் உரைத்திடக் கேட்டோர்தாமும் நன்றிது என்றோர்தாமும் நரகமது எய்திடாரே. ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா. சீதாராம் சீதாராம் சீதாராம், சீதாராம் சீதாராம் சீதாராம். ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான், ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான். ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு. योगी राम सूरत कुमार जय गुरु राया,